அவருடைய கோர்த்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். தேங்க்யூ ஐயா. முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு தோத்திரம். உங்களோடு கூட இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததற்காக ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி. முதலாவது பாடலை வரவேணும் எனதரசே என்ற ஒரு பாடல், CLS கீர்த்தனையில் இருக்கிற பாடல். அந்த பாடல் மோகனம் என்ற ராகத்திலே ஆண்டவரை வரவேற்று பாடுகிற ஒரு இனிய பாடல். அதை பாட விரும்புகிறோம். ஒரு C மேஜர் கொடுங்க. கிறிஸ்தவ கீர்த்தனையில் 64வது பாடல் நினைக்கிறேன். சரிகப்பத சாத பகரி சா ஆ அதுக்கு பேர் தான் மோகனம். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, அருணோதயம் ஒளிர் பிரகாசா, அருணோதயம் ஒளிர் பிரகாசா, அசரீரி ஓரே சருமேசா, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அழகு. எல்லாரும் நல்லா பாடுறீங்க. இந்த பாடல் தெரிஞ்ச பாடலா? பாடுவீங்களா? இங்கே ரொம்ப நல்லது. அப்படி நம்ம எல்லாரும் பொதுவான பாடல்களை பாடி மகிழ்வதும் காமனாக அப்படி இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை அன்போடு கூட பாராட்டி மகிழ்கின்றோம். எங்களை அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய அன்பு போதகர், எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருள் திரு ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆனால் எல்லாமே உண்மையான்னு எனக்கு தெரியாது. சில சமயங்களில் கொஞ்சம் பில்டப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமான்றதை பாரியா. போதகர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாவா சொல்கிறது? சரி, அருள் திரு ஸ்டான்லி மாணிக்கராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய அன்பு மகள் ஸ்டெல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று மதியம் ஒரு அருமையான உணவு, ரொம்ப நாள் கழித்து நல்ல உணவு சாப்பிட்டோம். நிஜமாவே மகளே, ரொம்ப நாளாச்சு அப்படிப்பட்ட நல்ல உணவு சாப்பிட்டு. ஆமாம், சாப்பிடக்கூடாது என்று இல்லை. வீட்டிலிருந்து வந்து ஒரு 10 நாள் 12 நாள் ஆச்சு.
சரியான சாப்பாடு இல்லாமல் தான் இருந்தோம். அதனால் இன்று மதியம் நல்ல உணவு எங்களுக்கு கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி. எங்களுடைய அன்பு பிள்ளைகள், மகன் ஸ்டீவ், மகள் வந்திருக்காங்களா? மக வந்திருக்கா? பேத்தியங்க? ஆமாம், மக பேர் என்ன? ஸ்டீனா. ரொம்ப நன்றி பிள்ளைகளை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்கள் மதுரை பிள்ளைகள், எங்களிடத்திலே சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். நாங்கள் பார்க்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. இன்றைக்கு வளர்ந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட பாராட்டி மகிழ்கின்றோம். இந்த சபையினுடைய மூப்பர்களை அன்போடு கூட நான் பாராட்டுகிறேன். சிஎஸ்ஏல பாஸ்டேட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, இங்கே மூப்பர்கள் என்று சொல்லுவீர்கள் இல்லையா? இந்த சபை மூப்பர்களை பாராட்டுகின்றேன். நம்முடைய உதவி போதகர் ஐயா இருக்காங்களா? இருக்காங்களா? எங்க அவங்க? நன்றி, பால் தாமஸ் இல்லையா? நன்றி ஐயா. அவங்களும் இன்னைக்கு எங்களோட சாப்பிட வந்திருந்தாங்க. மிக்க நன்றி. ஊழியத்திலே பங்கு பெறுகிற எல்லாரையும் அன்போடு கூட பாராட்டுகிறோம். ஆமாம், கடைசியாக எங்களுக்கு இசைக்கிற அன்பான பிள்ளைகள் ஸ்டீவ், பால், இப்பொழுது கிட்டாரில் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவருடைய பேர் என்ன? சாம். ஸ்டீவ், பால், சாம், 3 பேரையும் அன்போடு கூட பாராட்டுகிறோம். நம்முடைய பிள்ளைகளா? இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகள், அப்படிதானே? அவங்க 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு கைதட்டிருங்க பார்க்கலாம். ஆமாம், நம்முடைய பிள்ளைகள் இப்படியே வளர்ச்சி அடைய வேண்டும், ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிறேன். ரைட், இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். இன்று காலையிலே நாங்கள் தொடங்கினோம் சிலுவையிலே இருக்கிற எதிர்மறை உண்மைகள் என்று நாம் தொடங்கினோம். தி ஆப்போசிட்ஸ் இன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராஸ் என்று நாம் தொடங்கினோம். அல்லது பேர் என்ன, முரண்கள் என்ற அந்த தலைப்பிலே சிலுவையிலே இருக்கிற எதிர்மறை உண்மைகள். ஒரே சிலுவை தான், ஆனால் எதிர்மறை உண்மைகளை சொல்லுகிற சிலுவை. ஒரு 5 உண்மைகளை சொன்னோம். ஐயா பரிசு ரெடியாக இருக்கா? ஐயா ரெடியாக இருக்கு. 2 பிள்ளைகளுக்கு, 2 பேருக்கு, பெண்களுக்கு 1, ஆண்களுக்கு 1. போட்டி அதிகமாக இருந்தால் வயதிலே குறைந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முதலாவதாக என்ன சிலுவை? தன்னிடம் இழுத்து கொள்ளும் சிலுவை, புறம்பே தள்ளி போடும் சிலுவை. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு டென்ஷன். ஆமாம், சிலுவை சிலரை தள்ளி போடத்தான் செய்கிறது. அது எனக்கு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. சிலுவை தள்ளி போடுமா, நாம நம்மை தள்ளி கொள்ளுகிறோமா? சொல்லுங்க. ஆமாம், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் யாரையுமே என்ன செய்ய மாட்டார்? தள்ளி போடவே மாட்டார். நாம் நம்மை நாமே சிலுவைக்கு பகைஞராக, அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல பாஸ்டர், அவர்கள் தங்களை சிலுவைக்கு பகைஞராக மாற்றிக்கொண்டார்கள். அப்படி ஒரு வசனம் இருக்கு, எனக்கு தெரியும். அதனாலே அப்படிப்பட்ட நிலையிலே நாம் போய்விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆக இழுத்து கொள்ளும் சிலுவை, புறம்பே தள்ளி போடும் சிலுவை. 2வதாக பலவீனத்தின் அடையாளம் சிலுவை, அதுவே பலத்தின் அடையாளம், பலப்படுத்தும் அடையாளம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உன்னை பூரணமாக தாங்கும். அது 2வது. 3வதாக சொல்லுங்க, சமாதானம் செய்கின்ற சிலுவை, அதே சமயத்திலே பிரித்துவிடும் சிலுவை. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம், ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். சமாதானம் செய்கிற சிலுவை தான் கடவுளோடு, சகமாந்தரோடு, இயற்கையோடு, எனக்குள்ளேயே இல்லையா ஒரு சமாதானத்தை கொடுக்கிற சிலுவை. ஆனால் அதே நேரத்தில் கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் கூட்டு சேர்ந்தால், ஏழைகளுக்கு விரோதமாக நீங்கள் கூட்டு சேர்ந்தால், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு விரோதமாக நீங்கள் கூட்டு சேர்ந்தால், இல்லையா தங்களால் பேச முடியாத எளிய மக்களுக்கு விரோதமாக நீங்கள் கூட்டு சேர்ந்தால், அந்த கூட்டை சிலுவை என்ன செய்யும்? பிரித்துவிடும். இயேசுவுக்கு விரோதமாக கூட்டு சேர்ந்தவர்களை அந்த சிலுவை எப்படி பிரித்து விட்டது என்று நாம் நேற்றே பார்த்தோம். அதை பற்றி கூட கொஞ்சம் ஒரு சின்ன
இன்னைக்கு காலைல பார்த்தோம். அதை பற்றி கூட நீ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லணும். அந்த இடத்துல நிற்கிறேன். 72 பேர் சனகரியும் சங்கத்தில். எத்தனை பேர்? 72 பேர். ஐயாவுக்கு நல்லா தெரியும் சனகரியும் சங்கம் என்றால் என்னன்னு. ஐயாட்ட கேளுங்க. 72 பேர் அல்லது 70 பேர். அந்த 70 பேர்ல அல்லது அந்த 72 பேர்ல எல்லாரும் கெட்டு போகவில்லை. எல்லாரும் கெட்டு போகவில்லை. 2 பேர் நல்லவங்க இருந்தாங்க. அந்த 2 பேர் யார் சொல்லுங்க? ரொம்ப நன்றி. யார் சொன்னா? நிக்கோதேமு சொன்னது யார்? நன்றிமா. நிக்கோதேமு என்ற ஒரு நல்லவர் இருந்தார். இன்னொருத்தர் அரிமத்தியா ஊர்க்காரராகிய யோசேப்பு. ஊரானாகியன்னு சொல்லக்கூடாது, சரிதானா? ஊர்க்காரராகிய, மரியாதையோடு மரியாதையோடு. ஆம், அரிமத்தியா ஊர்க்காரராகிய யோசேப்பு. அவங்க 2 பேரும் நல்லவங்க. கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது, நல்லவங்களும் இருப்பாங்க இல்லையா? அதான் நிக்கோதேமு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அந்த அந்த யோவான் 7வது அதிகாரத்தில் அவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். அப்பொழுது நிக்கோதேமு என்ன சொன்னார் சொல்லுங்க? எடுங்க அந்த வசனத்தை எடுங்க. அப்போது நிக்கோதேமு என்ன சொன்னார்? ஒருவருடைய குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவருடைய தரப்பின் சாட்சியத்தை அவரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். எவ்வளவு யாருங்க இங்க இதுல ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க? ஜுடிஷியல். நீங்க வக்கீலா? ரொம்ப சந்தோஷமாகல. எங்களுடைய பிள்ளை ஒருவர் வக்கீலாக இருக்கிறார். ஜட்ஜாக ஆக வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். மகளை சீக்கிரமாக நீங்கள் ஜட்ஜ் ஆகணும்னு உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வக்கீல்களாக மாற வேண்டும், ஜட்ஜஸாக மாற வேண்டும். ஆமாம், நல்லது, படிக்க வைங்க. ஆமாம், அந்த அவர் சொல்கிறார் பாருங்க, 51வது வசனம் பாருங்க, 7:51 50 அங்கிருந்த பரிசேயரில் ஒருவர் நிக்கோதேமு. என்னங்க ஒருவர் வாக்குமூலத்தை கேளாமல், என்னுடைய பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, ஒருவருடைய வாக்குமூலத்தை கேளாமல் அவர் என்ன செய்தார் என்று அறியாமல் ஒருவருக்கு தீர்ப்பு அளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா? உங்களுக்கு தான் அப்படி ஒரு சட்டம் இருக்கு. பைபிள் அவ்வளவு நல்ல பைபிள் அவ்வளவு. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல சட்டங்கள், நம்முடைய ஜுடிஷியல் சட்டங்கள், நம்முடைய சிவில் சட்டங்கள், பல சட்டங்களை நமக்கு ஆங்கிலேய அரசாங்கம் நமக்கு எழுதி தந்தது. ஆங்கிலேயர்களிடம்தானே நாம் சட்டங்களை பெற்றுக்கொண்டோம். அந்த ஆங்கிலேய அரசாங்கத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல சமயங்களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ஏமாத்தினாங்க, நம்மகிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போனாங்க, நிறையா விஷயம் நடந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் ஆங்கில அரசாங்கம் நம்மை ஆண்ட காலத்தில் நம்ம கொடுத்து விட்டு போகிற பல சட்டங்கள் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டவை தெரியுமா? சொல்லுங்க. திருமறை சார்ந்து எழுதப்பட்டவை. ஆமாம், அதற்காக இந்த நாடு இன்னைக்கும் செக்குலர் நாடாக, மதச்சார்பற்ற நாடாக நாம் இன்னைக்கும் இருப்பதற்கு காரணம் ஆங்கிலேய அரசாங்கம் நமக்கு இருந்தபடியினால. அதனால எல்லாரும் கெட்டு போறதில்லை, அதை சொல்ல வேண்டும் என்று தூண்டப்படுகிறேன். அப்புறம் மூணாவது என்ன? மூணாவது தான் சொல்லிட்டீங்களோ? அப்போ ஒன்று இழுத்து கொள்ளும் சிலுவை, தள்ளி போடும் சிலுவை. ரெண்டாவது பலவீனத்தின் அடையாளம் சிலுவை, பலத்தின் அடையாளம் சிலுவை. மூணாவது அமைதியின் அடையாளம் சிலுவை, பிரிவினையின் அடையாளம் சிலுவை. நாலாவது பொறுமையின் அடையாளம் சிலுவை, புரட்சியின் அடையாளம் சிலுவை. இந்த புரட்சி என்ற வார்த்தை கலகம். காலையில் பார்த்தோம்ல 17:6, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:6. சிலுவை கலகமும் செய்யும். ஆமா, கோபப்படும் சிலுவை, சிலுவை கோபப்படவும் செய்யும். 5 மன்னிப்பின் அடையாளம் சிலுவை, அதுவே தண்டனையின் அடையாளம், அல்லது தண்டனையின் அடையாளம் சிலுவை, அதுவே மன்னிப்பின் அடையாளம் சிலுவை என்று நாம் பார்த்தோம். ரைட்.
அடுத்த பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் போவோம். ஆறாவதாக அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிடுவா, ஒரு குட்டி கதை. உடனே தலையாட்டுறான் பாரு, பயங்கரமான அழுகையா. ஆமாம், ஒரு நகைச்சுவையான கதை. ஆமாம், சில சமயங்களில் மக்கள் என்னுடைய வசனங்களை மறந்து போயிடுவாங்க, கதையை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, சரியா? கதையும் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு ஊரில் இப்படி தான் ஒரு சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆராதனை. இந்த நீங்கள் எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம், இன்றைக்கி நல்ல மழை பெய்துச்சு, ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம், ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சடன்னு நல்ல மழை பெய்திருச்சு இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி. ஒரு ஊரில் இப்படி தான் ஒரு ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டிருந்துச்சு. பாதி ஆராதனையில் முகமூடி அணிஞ்ச ஒரு 5 பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. யாரு? முகமூடி அணிஞ்ச 5 பேர் உள்ளே நுழைஞ்சாங்க, துப்பாக்கியோட. இதோட துப்பாக்கியோட உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கதவுகளெல்லாம் மூடுங்க, எல்லா கதவையும் மூடு அப்படின்னு செக்ஸ்டன் ஓடி போய் கதவெல்லாம் மூடிட்டார். ஒருத்தர் கூட எந்திரிக்கக்கூடாது, எந்திரிச்சா என்ன செய்வோம், சுட்டு பெறுவோம் அப்படின்னாங்க. அப்போது சொல்லிட்டு அந்த தலைவன் சொன்னார், நாங்கள் 3 பேரை கடத்த போகிறோம். எத்தனை பேரை? 3 பேரை கடத்தி வெளியே கொண்டு போக போகிறோம், தனியான ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிறோம். அதனால் அமைதியாக இருங்க, நாங்கள் இன்டிஸ்கிரிமினேட்டாக கடத்த மாட்டோம், எல்லாரையும் கடத்த மாட்டோம், அல்பபெட்டிக் ஆர்டரில் கடத்த போகிறோம். என்ன ஆர்டரில்? பேரில் அல்பபெட்டிக். தெரியுமா அந்த கதை? தெரியுமா? தெரியாத? அல்பபெட்டிக் ஆர்டரில் கடத்த போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், ஏபிசி. நம்ம ஸ்கூலில் உட்கார வைப்பாங்கல்ல, ஏயில் தொடங்குறவங்களாம் முதல்ல உட்கார வைப்பாங்க, பியில் தொடங்க. அல்பபெட்டிக் ஆர்டரில் கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர தலைமை போதர்கிட்ட போனாங்க. யார்கிட்ட போனாங்க? சீனியர் பாஸ்டர்கிட்ட போனாங்க. சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் பேர் ஜெபுலோன் அப்படின்னாரு. என் பேர் என்ன? ஜெபுலோன். எதில் தொடங்குது? இசட்ல. போயா அப்படின்னு சொல்லிட்டு உதவி போதகரங்க இங்கே உட்கார்ந்துருந்தார். அவருங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட போனாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட போனாங்க. உன் பேர் என்ன அப்படின்னாங்க. அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? என் பேர் சக்கரையா அப்படின்னாரு. என்ன பேரு? சக்கரையா. எதில் தொடங்குது? ஆமாம், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செக்ரட்டரிகிட்ட போனாங்க. செக்ரட்டரி எங்கே உட்கார்ந்துருக்கிறாருப்பா? செக்ரட்டரி, உங்கள் பேர் என்ன? அவர் சொன்னார், என் பேர் ஜெருபாபேல். என்னது? ஜெருபாபேல். எதில் தொடங்குது? இசட்டில் தான் தொடங்குது. பயங்கரமான ஆளுங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா? அங்கே நம்ம விஸ்வா மாதிரி கொயரில் ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவன் கொயர் பையன். கொயர் மாஸ்டருக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார் கொயர் மாஸ்டர் அவனை. அவன் அந்த தலைவனை கூப்பிட்டான், இங்கே வாங்க அப்படின்னா. என்ன? எங்கள் கொயர் மாஸ்டர் பேர் ஆபிரகாம் அப்படின்னா. எங்கள் கொயர் மாஸ்டர் பேர் ஆபிரகாம். சரின்னு நேரம் கொயர் மாஸ்டர் போனாங்க. துப்பாக்கியோட கொயர் மாஸ்டர் போனாங்க. போய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் பேர் ஜாபிரகாம் அப்படின்னாரு. அதனால அப்படியெல்லாம் நடக்கும். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. போலாமா? எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போறோம்? 6வது பாயிண்ட்டுக்கு போறோம். இப்படி எழுதி இருக்கிறேன் நண்பர்களே. நம்ம சிலுவை சிறுமையின் அடையாளம், அதுவே பெருமையின் அடையாளம். எழுதுங்க. சிலுவை சிறுமையின் அடையாளம், அதுவே பெருமையின் அடையாளம். எழுதலாமா? எழுதலாமா? சிறுமை என்பதற்கு இங்கிலீஷ் என்ன? சிறுமைப்படுத்தப்பட்டதின் அடையாளம். சிறுமை. இன்னும் கொஞ்சம் தமிழ்ல சொல்றேன், இழிவின் அடையாளம். அப்படி கூட சொல்லலாம்ல. இழிவின் அடையாளம், சிறுமையின் அடையாளம், அவமானத்தின் அடையாளம். எல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்ன? பெருமையின் அடையாளம். இங்கிலீஷ் சொல்லணுமே. சிறுமையின் அடையாளத்துக்கு இங்கிலீஷ் சொல்லுங்க. ஆமா, கிராஸ் இஸ் a symbol of shame. சொல்லுங்க. ஷேம் சொல்லலாமா? ஷேம், அவமானம், சிறுமை. சிறுமைப்படுத்தப்பட்டார்.
அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா மகனே? அவமானப்படுத்தப்பட்டார். அப்படியானால் ஆப்போசிட் என்ன? இங்கிலீஷ்ல பிரைடு. பிரைடு பெருமையின் அடையாளம். ரைட். சிறுமையின் அடையாளத்துக்கு நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சிறுமைப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் இல்லையா? நான் அப்பவே நீ காலையிலேயே அந்த சிலுவை எவ்வளவு நிந்தையான ஒரு மரணம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அன்பானவர்களே. அந்த சங்கீதம் 22:6 எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தமா வாசி மகளே, சத்தமா வாசி. சங்கீதம் 22:6. சங்கீதம் 22 நம்ம ஆண்டவர் பயன்படுத்தினார் தெரியுமா? சிலுவையில தொங்கும் போது. எந்த வசனம்? முதலாவது வசனம். சங்கீதம் 22:1 வாசிங்க. ஆமா, ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில் எத்தனாவது வசனம் அது? 4வது வசனம். பரவாயில்லையே, போகிறியா? 4வது வசனம். ஆமா, சிஎஸ்ஐல கேட்டா இந்த 1வது வசனம் எது 4வது வசனம் எதுன்னு ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு. ஆக 22வது அதிகாரத்தை நீங்கள் அடிக்கடி படிக்க வேண்டும். சங்கீதம் 22 1வது வசனம். இப்ப 6வது வசனம் வாசிங்க சத்தமா. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, நான் நிந்திக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன். ஆமா, அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அவமானத்தின் அடையாளமாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சாதாரணமா நம்ம போதகர் ஐயாவுக்கு தெரியும். சாதாரணமா சிலுவையில் அடிக்கப்படுகிறவர்களுக்கு துணி கொடுக்கவே மாட்டாங்க. அவர்களுடைய துணியை உருவிக்கொண்டு, இவங்க துணியை உருவிக்கொண்டு என்ன போட்டாங்க? சீட்டு போட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒருவேளை ஒரு முளை துணி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு கூட நாம நினைக்க தோன்றுகிறது இல்லையா? ஏனெனில் குரூசிஃபிக்ஸ்ல ஒரு சின்ன துணியை வைத்து ஆண்டவருடைய அவமானம் மறைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம அப்படி போட்டுக்கொண்டாமா என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் அது அவமானத்தின் அடையாளமாக சிலுவை அமைந்தது. தேவகுமாரனுக்கு, இறைமைந்தனுக்கு இல்லையா? அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தை, எண்ணிலடங்காத வேதனை. அது அவமானத்தின் அடையாளமாகவே அது பார்க்கப்பட்டது. அதைத்தான் ஏசாயா 53வது அதிகாரம் 2-4 வசனங்களிலே மிக அழகாக இருக்கிறது. 2, 3, 4 சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 53 2, 3, 4. இங்கே வாசிக்கிறாங்க. வளர்கின்ற துளிர்கிற வேரை போலவும் அவர் எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஆமா, அப்படியே வாசிக்கிட்டே போனா பயமா இருக்கும். பரிதாபமான மரணம், அதுதான் சிறுமையான மரணம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த சிறுமைப்படுத்தப்பட்டவர் தான் அந்த சிலுவை பெருமையின் அடையாளம். எங்க இருக்கு வசனம் சொல்லுங்க? அந்த சிலுவை பெருமையின் அடையாளம் சொல்லுங்க. எங்க இருக்கு? யார் வாசிப்பா? வசனம் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். வாசித்துருங்க. கலாத்தியர். வெரி குட். யார் சொன்னது? கலாத்தியர். நன்றி அம்மா, நன்றி. கலாத்தியர் 6:14. நன்றி, நல்ல பிள்ளைகள். போதரியா, உங்களுடைய திருச்சபை மக்கள் ரொம்ப ரொம்ப திருமறை அறிவுள்ளவர்கள். 6:14 வாசிங்கம்மா. அம்மா நீங்களே வாசிங்கம்மா. அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டேன். ஆமா, நன்றி. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சொத்து சுகங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லல. நான் கொஞ்ச நேரத்தில் நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்ல போறேன் இல்லையா? ஆனால் நானோ எதை மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன்? சிலுவையை குறித்தே. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன், கவனிங்க. டெல்லியில அம்மா ஐயா காந்தி உயிரோடு இருக்கும்போது ஒரு மாநாடு நடந்துச்சு, மிஷனரிகளுடைய மாநாடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஷனரி மாநாடு நடந்துச்சு. உலகத்துல இருந்து, இந்தியாவில இருந்து நிறைய மிஷனரிகள் வந்திருந்தாங்க, ஃபாரின் மிஷனரிஸ்.
அப்போ காந்திஜி அந்த மிஷனரிகள்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், நீங்கள் நம்புகிற நம்பிக்கையெல்லாம் ஒன்று திரட்டி, கிறிஸ்தவ விசுவாசத்தை ஒன்று திரட்டி எனக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க, அந்த பாட்டை நான் படிச்சுக்கிற விரும்புகிறேன். காந்தி ஐயாவுக்கு பாட்டு மேலே ரொம்ப விருப்பம், காந்திஜிக்கு இசை மேலே ரொம்ப விருப்பம். அவர் கேட்டாராம், ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன பாட்டு சொன்னாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் சேர்ந்து, இங்கிலீஷ் மிஷனரி சொல்லுங்க. உலகில் எனக்கு பெருமை, அது நல்லா வருதே, அது நல்லா வருது. அது வந்து புதிய பாடல் ஐயா, புதிய பாடல். ஆனா பாமாலையில் ஒரு பாட்டு இருக்கு, When I survey the wondrous cross அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அதே அப்படியே கிறிஸ்தவ கீர்த்தனையில் இருக்க. என்ன பாட்டு? என்னருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி காண்கையில் உலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தே என் உள்ளத்தில். வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அதையே கிறிஸ்தவ கீர்த்தனை ஆக்கியிருக்காங்க. அதையே கிறிஸ்தவ கீர்த்தனை ஆக்கியிருக்காங்க. என்ன கீர்த்தனை தெரியுமா? யார் சொல்லுவா? விந்தை கீரே சேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கீரே சேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே விந்தை கேரே உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. நன்றி, நல்லா பாடுறீங்க நீங்க. ரொம்ப எக்குமெனிக்கல் சர்ச்சா இருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, நீங்க சொன்ன பாட்டு என்னடா? என்ன? உலகில் எனக்கு பெருமை அது மீட்பர் சுமந்த சிலுவை. அது வந்து இப்போ மாடர்ன் பாட்டு போல இல்லையா? ஆமா, இன்னைக்கு இருக்கிற பாடல். பேராயத்தின் பாடல். ஓ, வெள்ளூர் பேராய பாடலா? ஐயோ, அது தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளூர் பேராய பாடலை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் நீங்க சொல்றதை பற்றி எனக்கு ரொம்ப பெருமை. சத்தியமா ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சிஎஸ்சி காரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும், சிஎஸ்சி காரவங்களுக்கே தெரியாது. ஆமாம், இங்க யார் சிஎஸ்சி சர்ச்சில் இருந்து வந்திருக்கா? கை வைத்துங்க. ரொம்ப நன்றி மகளை. இங்க பேர் நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உலகில் எனக்கு பெருமை அது மீட்பர் சுமந்த சிலுவை. ஆமா, நல்ல நல்ல கருத்துக்கள். அதுதான் பெருமை, நம்மை பெருமைப்படுத்துகிற சிலுவை. என் நண்பர்களே, அதனாலே அந்த பெருமை என்ன பெருமை? ஏதோ சிலுவையை தொங்க போட்டுருக்கிறதுனால வர்ற பெருமையா? தொங்க போட்டு வேணான்னு சொல்ல, நீங்க பாட்டு போய் பிஷப்ட்டு சொல்லி கொடுத்து பிராதிய. ஆமா ஆமா, நம்ம டயசிஸ்கள்ல பிஷப் மட்டும்தான் சிலுவை. அந்த காலத்துல வெள்ளூர்ல ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, போதகர்கள்லாம் சிலுவை போட்டுட்டு அலைஞ்சாங்க ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் எப்படியோ இப்போ மாறிட்டாங்க. போதகர்கள் சிலுவை போட மாட்டாங்க, நீ மட்டுமே சிலுவையை சும அப்படின்னு பிஷப்பையாவை விட்டுவிட்டாங்க இல்லையா? அந்த பெருமை மட்டுமல்ல, நம்முடைய மிஷனரிமார் நம்முடைய நாட்டுக்கு வந்தபோது, இங்கிலாந்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து இல்லையா, ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வந்தபோது சிலுவையினுடைய பெருமையை எதிலே காண்பித்தார்கள் தெரியுமா? பள்ளிக்கூடம் கட்டுவதிலே காண்பித்தார்கள், ஆஸ்பத்திரிகள் கட்டுவதிலே காண்பித்தார்கள்,
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஐடாஸ் கடர் அம்மாவுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம் தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். சிஎம்சியில் வேலை செய்யறவங்களாம் யாரு? வேலை செய்யறவங்க யார் இருக்கீங்களா? நன்றி மகளே, நன்றி மகளே, நீங்க சிஎம்சியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதனால ஆஸ்பத்திரிகளை கட்டினார்கள், பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், வேற வேற அப்புறம் ஹோம்ஸ் கட்டினார்கள், அனாதை விடுதிகளை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார்கள். அதுதான் பெருமை, அதுதான் பெருமை. ஏதோ கோயிலை கட்டி சிலுவையை மேலே தூக்கி லைட் போட்டு விடுற பெருமை அல்ல. கோயிலை கட்டி சிலுவையை மேலே தூக்கி போட்டு லைட் போட்டு விட்டா பெருமைன்னு சிலர் நினைக்கிறாங்க. போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, சாட்சியாக வேண்டுமானால் அந்த லைட்டை போட்டு விடுங்க. ஆனால் அதிலல்ல பெருமை, இல்லையா? என்னுடைய மிஷனரிகள் செய்த அத்தனை செயல்பாடுகளுக்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம் தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப சந்தோஷம். முடிச்சிருவோமா? ஆமா. எத்தனாவது பாயிண்ட? 6வது பாயிண்ட் முடிச்சிட்டோம். 7வது பாயிண்ட் போவோமா? 7வது பாயிண்ட் போறோம். 7வது பாயிண்ட் போவோம்னா கதைன்றான் பாருங்க, பயங்கரமான பயலுவ கதை. அதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வாத்தியார் கதை, நானே வாத்தியார் கதையை சூஸ் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி கதையா இருக்கும். அந்த வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். பாடம் நடத்தும் போது அவர் சொன்னாரு, கடவுள் ரொம்ப நல்லவர், நம்ம என்ன கேட்டாலும் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எழுப்பி விட்டு, விசுவாஸ் மாதிரி ஒரு பையனை எழுப்பி விட்டு, கடவுள் உன்னிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டா நீ என்னடா கேட்ப அப்படின்னு சொன்னார். என்னடா கேட்பேன்? அவன் சொன்ன, நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வரேன் சார், எங்களுக்கு வீடு ரொம்ப சாதாரண வீடு, ஒரு பெரிய வீடு வேணும்னு கேட்பேன் சார், ஒரு நல்ல பெரிய வீடு வேணும்னு கேட்பேன் சார் அப்படின்னு. சரி, அப்புறம் வேற என்னடா கேட்பேன் அப்படின்னாரு. சொன்னா, நான் டெய்லி நடந்து வர்றேன் சார், காலில் செருப்பு கூட போடாமல் நடந்து வரேன் சார், ஒரு கார் வேணும்னு கேட்பேன் சார் அப்படின்னா. சரி, அப்புறம் வேற என்ன கேட்ப? எங்கள் வீட்டில் இது பேருனா பண வசதியே கிடையாது சார், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும்னு கேட்பேன் சார் அப்படின்னா. உடனே அவர் கோவம் வந்துருச்சு. யாருக்கு? வாத்தியார் கோவம் வந்துருச்சு. படா கிறுக்கா, இப்படியாடா கேட்குறது, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுடா அப்படின்னு சொன்னார். உடனே அவன் கேட்டேன், உங்கள்கிட்ட கடவுள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்கள் என்ன சார் கேட்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், கடவுள் மட்டும் என்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டா, கடவுளே எனக்கு அறிவை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு புத்தியை தாரும்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னாரு. அதுக்கு அவன் உடனே சொல்கிறேன், அவங்களுக்கு இல்லாத தானே கேட்பாங்க. உமக்கு அது இல்லை, நீர் அதை கேட்குறீரு, எனக்கு இதெல்லாம் இல்லை. அதனால இந்த பயல்கள்கிட்ட பாடம் நடத்துறது எம்புடு கஷ்டம் தெரியுமா? உங்க போதகருக்கு நான் வாத்தியாரு, அப்ப எம்புடு கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? உங்க போதகர் எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பார் தெரியுமா என்கிட்ட? பயங்கரமான போதகர். ஆமா, ரொம்ப நன்றி. நல்ல பிள்ளைங்க, நல்ல நகைச்சுவையை அனுபவிக்கிறீங்க. எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போறோம்? 7வது பாயிண்ட்டுக்கு போறோம். 10 பாயிண்ட் மொத்தமே 10 பாயிண்ட் தான் முடிச்சிடும். இப்படி எழுதியிருக்கிறேன், என் அன்பு விசுவாசிகளே, சிலுவை விடுதலையின் அடையாளம், அதுவே என்னை கட்டுப்படுத்தும் அடையாளம். எழுதுங்க, சிலுவை விடுதலையின் அடையாளம், அதுவே என்னை கட்டுப்படுத்தும் அடையாளம். ஆப்போசிட் சரியா விளங்குதா? பொதுவாக ஆப்போசிட் சரியா வருதா? இங்கிலீஷ்ல cross is a symbol of liberation, at the same time it's a symbol of enslavement, control. ஆமா, அதுக்கு ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்கிறேன், சிந்து பைரவி என்ற ராகத்தில். நானும் அம்மாவும் சேர்ந்து பாட போகிறோம். அதுக்கு பிற்பாடு அதை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். ஐயா, ஒரு F மைனர் கொடுங்க. சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில அத நினைச்சு போற்றுங்க. சரியா? ஆமா,
சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில அத நினைச்சு போற்றுங்க. கைதாளம் போடுங்க. சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில அத நினைச்சு போற்றுங்க. உலகம் எல்லாம் விடுதலைக்கு வேணுங்க, அந்த உன்னதரின் சிலுவை வழிதானுங்க. எப்படி? உலகம் எல்லாம் விடுதலைக்கு வேணுங்க, அந்த உன்னதரின் சிலுவை வழிதானுங்க. விலை உயர்ந்த ரத்தத்தினால் மீட்புங்க. எப்படி? விலை உயர்ந்த ரத்தத்தினால் மீட்புங்க, அந்த விடுதலையின் சிலுவை வழி வாருங்க, வாருங்க. சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில அத நினைச்சு போற்றுங்க. ஆமா, எனக்கு சிலுவையில தொங்குது, இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் தொங்குறேன். பாருங்க, உலகம் எனக்கு சிலுவையில தொங்குது, இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் தொங்குறேன். என்னை நானே சிலுவையில அறைஞ்சிட்டேன், என்னை நானே சிலுவையில அறைஞ்சிட்டேன். இனி இறங்கி வர ஒரு நாளும் முடியாது. சிலுவை தரும் விடுதலைய பாருங்க, உங்க சிந்தையில அத நினைச்சு போற்றுங்க. சரியா? ஆமா, இந்த ராகத்துக்கு பேரு சிந்து பைரவி. நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் இந்த ராகத்தில் இருக்கு. அருமையான ஒரு நல்ல ராகம். ரைட். யாருக்கெல்லாம் இசை தெரியும்? இசை பிரியர்கள், இசை ஆசிரியர்களா இருக்கீங்களா? மியூசிக் டீச்சர்ஸ் இல்லையா? ஆமா, மியூசிக் நல்லா படிக்கணும். அவளுக்கு மட்டும்தான் மியூசிக் வருமா? இவாளுக்கு வராதா? எவாளுக்கும் வரும். வருமா வராதா? ஆமா, சிகப்பா இருக்கிற அவளுக்கு மட்டும்தான் மியூசிக் வருமோ? அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா நீங்களும் மியூசிக் போடலாம். கருப்பா இருக்கிற நாங்களும் இசை அமைப்போம்ல. யார் அதற்கு எடுத்துக்காட்டு? கருப்பா இருக்கிற நாங்களும் இசை அமைப்பாளரா மாறுவோம் இல்ல. யார் அதுக்கு எடுத்துக்காட்டு? சொல்லு. இளையராஜா. அல்லேலூயா. நல்லா இருக்கே இளையராஜா. எனக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்தில் அவர் கொஞ்சம் கெட்டு போனாரு. அவர் யாரு கூட போய் சேர்ந்துட்டாரு? ஆமா, அவளோட போய் சேர்ந்துட்டாரு. ஆமா, மற்றபடி இளையராஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல இசையமைப்பாளர், ரொம்ப அருமையான ஜீனியஸ். அவர் யாரு? ஜீனியஸ். கருப்பா இருப்பாரு, ஆனா ஜீனியஸ். அவ்வளவு சவால். நீ மட்டும்தான் இசையமைப்பியா அப்படின்னு. அதனால நல்லா இசை படிக்கணும், ராகம் படிக்கணும் என்று உங்களை அன்பாக. ரைட். சிலுவை விடுதலையின் அடையாளம், அதுவே கட்டுப்பாட்டின் அடையாளம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதலாவது விடுதலையை பற்றி பேசுவோமா? முதலாவது விடுதலையை பற்றி பேசுவோமா? ஆமா, சிலுவை விடுதலையின் அடையாளம். என்னை சிலுவை விடுதலை செய்திருக்கிறது. எதிலிருந்து? பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், நியாயப்பிரமாணத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும் என்னை விடுதலை செய்திருக்கிறது. பவுலப்போஸ்தலன் பெரிய இறையியல்வாதி, பயங்கர தியாலஜியன். ரோமர் 6வது அதிகாரத்திலே சிலுவை என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. ரோமர் 7வது அதிகாரத்திலே சிலுவை என்னை சாபத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்திலே சிலுவை என்னை மரணத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது. நம்ம போதரையாட்ட கேளுங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். விடுதலை, விடுதலை, விடுதலை. சிலுவையின் வழி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். பாவம், சாபம், மரணம், நியாயப்பிரமாணத்திலிருந்தும் விடுதலை என்று பவுலப்போஸ்தலன் மிக அழகாக அதை பேசுவார். அன்பான நண்பர்களே, நான் விடுதலை செய்யப்பட்டவன்.
நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். நான் பிழைத்திருக்கிறேன், இனி எனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிற ஒரு பெரிய விடுதலை. ரோமர் 8வது அதிகாரம் 24, 25 வாக்கியங்களிலே ஆண்டவர் என்னை சிலுவையின் வழியாக விடுதலை செய்திருக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் அழகாக பேசுவார். இது நமக்கு தெரியும். சிலுவை என்றால் சொல்லுங்க, விடுதலை என்று பொருளாம். ஆனா இன்னொரு பாயிண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா, சிலுவை என்ன செய்கிறது? அடிமைப்படுத்துகிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னையா என்ன என்னமோ மாதிரி இருக்கு, இங்கிட்டும் சொல்றீங்க அங்கிட்டும் சொல்றீங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கயா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கயா, அப்படித்தானே நீங்க கேட்பீங்க. சிலுவையிலே ரெண்டு பக்கம், இரு பக்கங்கள், எதிரெதிர் பக்கங்கள் இருக்கின்ற நண்பர்கள். அது உங்களை விடுதலை செய்திருக்கிறது அம்மா, அது உண்மைதான். ஆனா அதே சமயத்தில் உன்னை அடிமை ஆக்கி இருக்கிறது. எதற்கு அடிமை? யாருக்கு அடிமை? கிறிஸ்துவுக்கு நான் அடிமை. எனக்கு அந்த ஏவிஎம் ராஜனை ரொம்ப பிடிக்கும். அவருடைய இறையலை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி கமெண்ட் பண்றதுக்கு நான் விரும்பவில்லை. ஆனா அவர் தன்னை என்னவென்று அழைத்துக் கொள்வார்? சொல்லுங்க, இயேசுவின் அடிமை. அது நல்லா இருக்குல்ல? ஆமா, அநேகர் தங்களை பெரிய ப்ராஃபட்னு அழைச்சிக்கிடுவாங்க. போதரையாவுக்கு தெரியும். ஆமா, பயங்கரமான ப்ராஃபட்ஸ், பயங்கரமான தீர்க்கதரிசிகள், பயங்கரமான வேற என்ன பட்டங்கள்லாம் சூட்டிக்கிறாங்க. ஆமா, என்னையா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஆனா நம்ம ஐயா ஏவிஎம் ராஜன் தன்னை என்னன்னு அழைச்சுக்கிறாரு? சொல்லுங்க, நான் இயேசுவின் அடிமை என்று அழைத்துக் கொள்கிறார். ரொம்ப நல்லவர் இல்ல? ரொம்ப நல்லவர். நாம் எல்லாரும் இயேசுவுக்கு அடிமைகள். ஆமாவா இல்லையா? ஆமா. அதுல ஒரே ஒரு கருத்து மாத்திரம் சொல்றேன். இயேசு மாத்திரம் சிலுவையில அடிக்கப்படவில்லை, நானும் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன். அது எங்க இருக்கு அந்த வசனம்? எங்க இருக்கு அந்த வசனம்? இயேசு மாத்திரம் சிலுவையில் அடிக்கப்படவில்லையாம், நீங்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறது வசனம். எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பின்பகுதி. வாசிங்க. 14. எனக்கு உலகம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டவன். இது எப்படி இருக்கு? நேத்துக்கு போதரையா அதை சொன்னாங்களா? ஆண்டவர் இயேசு மாத்திரம் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, நீயும் சிலுவையில் அடிக்கப்பட்ட மகள். இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். I am also crucified on the cross. It is not that Jesus is only crucified on the cross. I am also crucified on the cross. I cannot come down. சிலுவை சுமந்து கொண்டு நான் எப்பொழுதும் அலைகிறேன். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காருல, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றட்டும். இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்குன்றியா? சொல்லுங்க, எங்க இருக்கு? மார்க்கு 8:34. மார்க்கு 8:34. சீக்கிரம் வாசிங்க. ஒருவர் சீக்கிரம் அழைத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றட்டும். I am also crucified on the cross. எனக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு. அந்த சிலுவையில் நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். கடந்த 50 வருஷமா நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். 50 வருஷமா 55 வருஷமா சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கேன். என்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்னைக்கே சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டேன். நீங்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டவர்கள். இறங்கி வரலாமா? இறங்கவே முடியாது. விட்டுருவோமா சிலுவைய? ஒரு குட்டி கதை சொல்லுவா. ஒரு குட்டி கதை சொல்றேன், கவனி. ஒரு நல்ல கதை, கவனி. கொண்டாங்க, அம்மாட்ட கொடுத்துருவோமா? தேங்க்ஸ். நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். இந்த பிள்ளைகள்லாம், ஹாஸ்டல் பிள்ளைகள் யாரெல்லாம் கை வைத்துங்க? ஹாஸ்டல் பிள்ளைகள் கை வைத்துங்க. இந்த தம்பி பிள்ளைகள்லாம் இருக்கு. நீங்க 4 பேர் இருக்காங்க. ரொம்ப நன்றி பிள்ளைகளா, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஹாஸ்டலில் நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், சரியா? விஸ்வா, உன் பேர் என்ன? சிவகார்த்திகேயன் காலையில் மாட்டிக்கிட்ட. அம்மா, உன் பேர் என்ன? பாலா.
நல்ல பிள்ளை. உன் பேர் என்ன? புவி. புவி ராகவனா? நல்ல பெயர்கள். உங்கள் ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு, ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் நிறைய பையமார் இருந்தாங்க. ஒரு சர்ச்சோட சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கூலு ஹாஸ்டல். அங்கே அவங்க என்ன பண்ணாங்க, இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமையில் வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில சனிக்கிழமை வரல, சனிக்கிழமை ஒரு ட்ராமா போட்டாங்க. நம்ம யாரெல்லாம் மதுரைக்கு டிவைன் இது லவ் டிவைன் பார்க்க வந்தது? ஐயா அம்மா பார்த்துருப்பாங்க, போதரம்மா போதர் ஐயாவும் பார்த்துருப்பாங்க. லவ் டிவைன் பார்த்துருக்கீங்களா? நம்ம பசுமலையில் நடக்கும் லவ் டிவைன். லவ் டிவைன், ரொம்ப நன்றி மகளே, அங்கே ஒரு மக இருக்கா. ஆமாம், ஐயா அம்மா பார்த்துருக்குறாங்க. லவ் டிவைன் அது வந்து இயேசுநாதரை பற்றிய வரலாற்று நாடகம். அதில் அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு போகிறத ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. அது மாதிரி இந்த ஹாஸ்டலில் சிலுவை ட்ராமா போட்டாங்க. சிலுவை ட்ராமாவில் யாரெல்லாம் வருவாங்க? கேரக்டர்ஸ் யாரெல்லாம் வருவாங்க சொல்லுங்க? இயேசு வருவார், யூதாஸ் காரியோத்து வருவார், அப்புறம் போர் சேவர்கள் வருவாங்க, அப்புறம் பிலாத்து வருவார், ஆமாம் ஏரோது வருவார். எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ட்ராமா நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்போ சனிக்கிழமை ட்ராமா அரங்கேற்றுறாங்க. ஜனங்கள்லாம் வந்து ஏகோமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்போது அந்த இயேசுவான் நடித்தான்ல ஒரு பையன், ஒன்று மாதிரி ஒரு பையன் இயேசுவான் நடித்தான். அவன்கிட்ட சொன்னார் வார்டன், டே பையா இங்கே வாடா, நீ வந்து சிலுவையில் ஏறி நின்றுக்கோ. கால் வைக்கிறதுக்கு என்ன வச்சுருப்போம் சொல்லுங்க? ஒரு சேரா? சேர், ஒரு கட்டை இருக்கும். வெரி குட், கட்டை இருக்கும். சேரை கொண்டு எப்படிடா சிலுவையில் வைக்கிறது? ஒரு கட்டை இருக்கும், அந்த கட்டையில் காலை வச்சுக்கோ. அந்த சிலுவையை எப்படி பிடிச்சிக்கிறணும் நறுக்குன்னு, இந்த ரெண்டு இது இருக்குல்ல, அதை நறுக்குன்னு பிடிச்சிக்கோ. உன்னைய கட்டி வைக்க மாட்டோம், நீயா ஏறி நின்றுக்கோ, நறுக்குன்னு பிடிச்சிக்கோ. ஸ்க்ரீன் விளக்குன உடனே வசனத்தை சொல்லிட்டு இறங்கிடு. ஸ்க்ரீன் போட்டுருவோம், இறங்கணும். சரி சார் அப்படின்ட்டா. நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் போச்சு. அப்போது அந்த ட்ராமா நடக்கிற நேரம் வந்துச்சு. அப்போது ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாங்க. இவன் ஏறி நின்னா அந்த சிலுவை என்ன செய்யுதுன்னா அப்படி அழகாக அப்படி பிடிச்சிக்கிட்டு நின்னான். ஸ்க்ரீனை விளக்குன உடனே முதலாவது வசனம் சொல்லணும். சிலுவையில் சொன்ன முதலாவது வசனம் என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சொல்லிட்டான், அழகாக சொல்லிட்டான். சொன்ன உடனே சபையாரெலாம், சின்ன பையன் நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி, அப்போது சந்தோஷமாக இருந்தாங்க. ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணாங்க. வார்டன் ஓடியாந்தாரு, டே நல்லா பேசிட்டே, ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, பாராட்டுறா அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் சார் அப்படின்னா. அப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ண இது திரும்ப ஏறி நின்னா இது ஸ்க்ரீனை எடுத்தாங்க. ரெண்டாவது வசனம் என்ன? பரதீசில் இருப்பாய் அல்லது பேரின்ப வீட்டில் இருப்பாய். இந்த பரதீச செலாளுக பரதேசியில் இருப்பாய்ன்னு இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்கு? லிட்டரலாகமா பரதேசி சிலருக்கு தெரியாமல் இன்றைக்கு என்னுடைய பரதேசியில் இருப்பாய் அப்படின்வாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, தமிழில் பேசணும். பரதீசி என்பது தமிழ் இல்லை. அதனால திருவிவிலியம் வாங்குங்கன்னு சொல்கிறேன், நான் மொழிபெயர்த்த பைபிள். அதனால் இன்றைக்கு என்னுடனே பேரின்ப வீட்டில் இருப்பாயின்னு சொன்னோம். அழகா சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷப்பா, குட்டி பையன் இவ்வளோ அருமையாக பேசுகிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அந்த மூணாவது வசனம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வழிபோக்கர்கள் வருவாங்கல்ல, ஒரு 4-5 பையங்க 2-3 பிள்ளைகளை விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? வழிபோக்கர்கள் வந்து சிலுவையில் தொங்குற இயேசுவை பார்த்து, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்குள்ள திராணியற்றவன், நீ கடவுளுடைய குமாரனை ஆனால் சிலுவையை விட்டு இறங்கி வா பாப்போன்னாங்களா. படார்னு இறங்கிட்டான். இறங்கணுன்னு உங்களை மாதிரி எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு வார்டன் கோமா ஓடி வந்தார். டே எதுக்குடா இறங்குன? அதுக்கு அவன் சொன்னான், முடிஞ்சா இறங்கி பாருன்னு. அவன் தான் சார் சொன்னான். முடிஞ்சா இறங்கி பாருன்னு அவன் தானே சார் சொன்னான். மதுரைக்கார மாதிரியே பேசினான். நாங்கள் மதுரைக்காரங்க பயங்கரமான ஆளுங்க. ஆமான்றதை பாரு. வேணாம் மகளை, ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஆமாண்ணா சொல்லுவாங்க. உங்கள் போதவர் மதுரையிலேருந்து வந்தவர், கவனம். அதனால் இறங்கலாமா?
இறங்கக்கூடாது. நல்ல பிள்ளைடா நீ, இறங்கக்கூடாது. ஆனால் நம்ம இறங்கியிருக்கோம்ல, இறங்கியிருக்கோமா இறங்கலையா? ஐயா, இந்த கள்ள கையெழுத்து போடும்போது நம்ம இறங்கணும்ல, அந்த பொய் சாட்சி சொன்ன போது நம்ம இறங்கணும்ல, அந்த பணத்தை வாங்கும் போது நம்ம இறங்கணும்ல, லஞ்சம் வாங்கும் போது நம்ம இறங்கணும்ல. இறங்கலாமா? இறங்கக்கூடாது. ரொம்ப நன்றி, நல்ல பிள்ளைங்க நீங்க. போமா? ஆகினால அந்த பாயிண்ட்டை நான் அதோட முடிக்கிறேன். எத்தனாவது பாயிண்ட்டை முடிச்சிட்டோம்? 7வது பாயிண்ட் முடிச்சிட்டோம். சிலுவை விடுதலையின் அடையாளம், அதுவே என்னை கட்டுப்படுத்தும் அடையாளம். ரைட். 8வது பாயிண்ட் போயிருமா? 8வது பாயிண்ட் போயிருமா? 8 நான் சிலதை விட்டுட்டு போறேன். ரைட், 8. ஆமா, சிலதை விட்டுட்டு போறேன். வெரி குட், எழுதுங்க பார்க்கலாம். சிலுவை மனமுவந்த துன்பத்தின் அடையாளம். உன் கதை சொல்லலையில, குட்டி கதைக்கு நான் தலைப்பு சொல்லிட்டு குட்டி கதை சொல்றேன். சிலுவை மனமுவந்த துன்பத்தின் அடையாளம், அதுவே திணிக்கப்பட்ட துன்பத்தின் அடையாளம். கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட், நீங்க நல்லா கவனிச்சா தான் இது விளங்கும். சரியா? சிலுவை மனமுவந்த துன்பத்தின் அடையாளம், அதுவே திணிக்கப்பட்ட துன்பத்தின் அடையாளம். இங்கிலீஷ்ல அழகா நீங்க எழுதலாம். Cross is a symbol of voluntary suffering. At the same time, it is a symbol of forced suffering. Forced suffering. இது கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட், ஆனால் விலைக்கு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிடுறோமா? அந்த வாத்தியார் அந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். வகுப்பில் ஒரு பையனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? உனக்கு வயிற்று வலி வந்திருக்கா? வகுப்பில் வந்திருக்குன்றான் பாருங்க. அநேகருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முன்னாடி வயிற்று வலி வரும். ஆமாவா இல்லையா? புறப்படுற நேரத்தில் தான் என்ன செய்யும்? வயிற்று வலி வரும். ஆமாவா இல்லையா? ஆமான்றான். ஆமாம், வயிறு வலிக்குதுமான்றான். என்ன பண்ணுறது? வயிறு வலிக்குதுமான்றவா? ஆமாம். ஆனால் இவனுக்கு வகுப்பில் வயிற்று வலி வந்துருச்சு. இது வந்துருச்சு வகுப்பில். பசங்களாம் சொன்னாங்க, சார் இவன் கத்துறான் சார், இவனுக்கு வயிற்று வலிக்குது சார், கொண்டு வாங்கடா அவனே அப்படின்னார். கொண்டு வாங்கடா. முன்னாடி கொண்டு வந்தாங்க. என்னடா அப்படின்னு கேட்டார். வயிறு வலிக்கு சார், வயிறு வலிக்கு சார் அப்படின்னா. அப்போ அவர் கேட்டார், கிறுக்கா ஏன்டா வயிறு வலிக்குது? தண்ணி குடிச்சியாடா? தண்ணி குடிச்ச சார், வயிறு வலிக்குது சார் அப்படின்னா. காலையில் சாப்பிட்டியாடே அப்படின்னு கேட்டார். இல்லை சார், சாப்பிடல சார், அவசரமாக ஓடியாந்தேன் சார், நேரம் இல்லாதனால. அப்போ வாத்தியார் சொன்னார், படா கிறுக்கா, வயிற்றுல ஒன்றும் இல்லாட்டி வயிறு சொல்லுங்க வலிக்கு விடா அப்படின்னாரு. அவன் வயிற்றை பிடிச்சிக்கிட்டே சொன்னான், சார் உங்களுக்கு நேற்று தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களா சார்? புரியலையா? புரியுதா? புரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தலையில் ஒன்றும் இல்லைன்றான். இந்த பயல்கள்கிட்ட பாடம் நடத்துறது எம்பது கஷ்டம் தெரியுமா? போமா? ரைட். என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? சிலுவை மனமுவந்த துன்பத்தின் அடையாளம், சிலுவை திணிக்கப்பட்ட துன்பத்தின் அடையாளம். நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். ஆமா அம்மா வாங்கம்மா. மாயமாளவ கவுளை சொல்லுங்க. மாயமாளவ கவுளை அப்படின்னு ஒரு ராகம், ரொம்ப நல்ல ராகம். அவள்கிட்ட நீங்க வந்து பாட்டு கத்துக்க போனீங்கன்னு சொன்னா அவள் இந்த ராகத்தை தான் முதல்ல சொல்லி கொடுப்பா. ஆமா, சங்கராபரண ராகம் ரொம்ப சுலபமான ராகம், அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவள் வந்து எப்பவுமே மாயமாள கவலையை தான் சொல்லி கொடுப்பா. ஏன்னுட்டா ஒரு பாட்டிலே அவன் ஓடி போயிடுவேன். அதுக்காகவே மாயமாளவ கவலைக. ஆனால் மாயமாளவ கவலையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம், அதிலேயும் என்ன செய்வோம்? பாட்டு பாடுவோம். எங்களுக்கும் பாட்டு வரும்ல. ரைட் தம்பி, ஒரு சி மேஜர் கொடுங்க. சரிக சரிகம பதனிசாம் சானித பமகரிசாம் நன்ன சரிகம பதனிசாம் சானித பமகரி சா. வந்துருச்சா? வந்துருச்சா? ஏற்றுக்கொண்டீர் இறைவா, ஏற்றுக்கொண்டீர் இறைவா, மனமு வந்து ஏற்றுக்கொண்டீர் இறைவா,
ஏற்றுக்கொண்டீர் இறைவா. மனமு வந்து ஏற்றுக்கொண்டீர் இறைவா. சிலுவைதனை ஏற்றுக்கொண்டீர் இறைவா. ஆற்றலை நாங்கள் பெற, ஆற்றலை நாங்கள் பெற அத்தனையும் ஏற்றீர் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோமே. ஏற்றுக்கொண்டீர் இறைவா. மனமு வந்து ஏற்றுக்கொண்டீர் இறைவா. மனமு வந்து ஏற்றீர் மாசோக வேதனைகள். மனமு வந்து ஏற்றீர் மாசோக வேதனைகள். மாதவனே உம்மை வணங்குகின்றோமே. நினையாத பாடுகளை, நினையாத பாடுகளை சுமத்தினாரும் மேலே. நினையாத பாடுகளை சுமத்தினாரும் மேலே. நேசரே உம்மை வாழ்த்துகின்றோமே. ஏற்றுக்கொண்டீர் இறைவா. மனமு வந்து ஏற்றுக்கொண்டீர் இறைவா. ரைட். இந்த பாயிண்ட் எத்தனாவது பாயிண்ட் இது? 7வது பாயிண்டா? 8. ரைட். 8 2 தான் இருக்கு. ரைட். போலாமா? ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்த சிலுவை 2 பக்கம் உள்ளது. ஒன்று, அவர் மனமு வந்து அதை ஏற்றுக்கொண்டார். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வசனம் இருக்கு அதுக்கு. வசனங்கள் கடகடன் சொல்லிட்டு ஓடுவோமா? கடகடன் நாம எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவரை வான் பண்ணுவாங்க. குறிப்பா அவர் பேர் என்ன? சீடர்கள் சொல்லுவாங்க, போக வேண்டாம் ஆண்டவரே, அங்க உன்னை கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? வகை தேடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? செல்லு, நீ செல்லு குட்டிமா. ஆண்டவர் போயே தீர்வேன், போயே தீர்வேன், இதுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இதற்காகவே நான் வந்தேன். உடனே தாமஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா? தாமஸ் என்ன சொல்லுவாரு? எப்பா அவர் சொன்னா கேட்க மாட்டாரு, அவர் சொன்னா கேட்க மாட்டாரு. வாங்கப்பா நம்மளும் போய் அவரோட சேர்ந்து சொல்லுங்க. வசனம் தெரியாதா? யோவான் 11வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. வாங்கப்பா நம்மளும் போய் அவரோட சேர்ந்து சாவம் அப்படியே சொல்லுவாரு. ஆமா. ஆனா அந்த தாமஸ் தான் நம்மகிட்ட வந்தாரு, நல்ல மனுஷன். அப்படி சொன்ன தாமஸ் தான் அவர் ஒப்பு கொடுத்த பிற்பாடுங்க. யார் தாமஸ் இருக்கா? நம்ம உதவி போதவர் பேரே தாமஸ் தானே? தாமஸ் இல்லையா? ஆமா. ரொம்ப நன்றி தாமஸ். ஒப்பு கொடுத்த பிற்பாடு பயங்கரமானவரா மாறிட்டாரு இல்லையா? அதனால வாங்கப்பா நம்மளும் போய் சாவோம் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொன்னார் நம்ம தாமஸ். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் சொல்வார்? ஆண்டவரே பலமுறை சொல்லி இருக்கிறார், பிரியமா சீடர்களே, நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு தள்ளப்பட்டு கொல்லப்படுவார் சொன்னாரா? சொல்லலையா? உடனே நம்மால் பேதுரு அவரை பைய வெளியே கூட்டிட்டு போய் ஓரமா அந்த பக்கம் கூட்டி போய் என்ன சொன்னாரு? இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டா இயேசுநாதரோட யாரு மூத்தவர்? பேதுரு மூத்தவர். அந்த 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 பிக் பிரதர் மென்டாலிட்டி பேதுரு விட்ட ரொம்ப இருக்கும். பிக் பிரதர் மென்டாலிட்டி. இவர் சின்னவர், பேதுரு மூத்தவர். இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க போவியெல்லாம், உங்களை அவங்க அடிப்பாகலாம், உங்களை கொல்லுவாங்களாம். எங்க கையை என்ன முருங்கைக்காயா பிடுங்க போக, நாங்க சும்மாவா விடுவோம் சொன்னாரா? சொல்லலையா? சொன்னார்ல. ஆனா அவர் தான் சொன்னாருங்க, ஒப்புறான சத்தியமா இருந்தாலும் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொன்ன ஆள் தான். அப்பால போ சாத்தானே, நான் போவேன், கட்டாயம் போவேன். இயேசுநாதருக்கு சிலுவை வரும் என்று தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். தெரிந்தே உள்ளே நுழைகிறார். துணிச்சலான ஆண்டவர். மனமு வந்து ஏற்றுக்கொண்டார் சிலுவையை. நான் இதற்காகவே வந்தேன் என்று சொன்னார். வேற என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் பார்க்கவா? மனமு வந்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா? இதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்னார்.
ஆமா, அதில் இன்னொன்று கூட நான் எழுதி வச்சிருக்கிறேன். கவனிங்க கவனிங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரில் கொடுக்க போறேன், உங்களுக்கு தெரியாதது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊர்வலம் போவார்ல, ஆலயத்தையெல்லாம் சுத்திகரிப்பார்ல, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்கே ஓடி போயிடுவார்? பெத்தானியாவுக்கு ஓடி போயிடுவார். நல்லா கவனிங்க, பெத்தானியாவுக்கு ஓடி போயிடுவார் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். திங்கக்கிழமை காலைல எருசலேமுக்கு வருவார், அங்கே பல காரியங்கள் நடக்கும். திங்கக்கிழமை சாயங்காலம் எங்கே ஓடி போயிடுவார் சொல்லுங்க? பெத்தானியாவுக்கு ஓடி போயிடுவார். பெத்தானியாவில் யார் வீடு இருக்கு? லாசரு, மார்த்தாள், மரியாளுடைய வீடு. ஒரு ஏழை குடும்பம், அப்பா அம்மா இல்லாத குடும்பம். ஒரு ஏழை குடும்பம், அப்பா அம்மா இல்லாத குடும்பம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசித்தார், அவர்களோடு தான் தங்கினார். செவ்வாய்க்கிழமை திரும்ப கோயிலுக்கு வருவார், எருசலேமுக்கு. பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் நடுவில் ஒரு 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 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டர் நடந்தே வரலாம். அதனால தான் நடந்து வரும்போது இந்த அத்தி மரத்தை எல்லாம் சபிக்கிறது. செவ்வாய்க்கிழமை முழுக்க பகல்லாம் எங்கே இருப்பார்? எருசலேமில் இருப்பார். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் சொல்லுங்க, பெத்தானியாவுக்கு ஓடி போயிடுவார். புதன்கிழமை காலையில் எருசலேமுக்கு வருவார், புதன்கிழமை சாயங்காலம் பெத்தானியாவுக்கு ஓடி போயிடுவார். வியாழக்கிழமை காலையில எருசலேமுக்கு வருவாரு, வியாழக்கிழமை சாயங்காலம் தப்பு. மாட்டிக்கிட்டீங்கல்ல என்ன ஏங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போனா நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதா? ஏங்க தப்பிச்சா தப்பு. வியாழக்கிழமை சாயங்காலம் பெத்தானியாவுக்கு போகல. ஏன் போகல? நீங்க இன்னைக்கு சாப்பிடும் போது அதை பற்றி யோசிங்க. இன்னைக்கு சாப்பிடும் போது இதை பற்றி பேசணும், சரியா? ஏன் ஆண்டவர் வியாழக்கிழமை சாயங்காலம் பெத்தானியாவுக்கு? ஞாயிற்றுக்கிழமை போனாரு, திங்கக்கிழமை போனாரு, புதன்கிழமை போனாரு, செவ்வாய்க்கிழமை போனாரு, வியாழக்கிழமை மாத்திரம் பெத்தானியாவுக்கு போகல. ஏன் போகல? போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அம்மா? என்னமா? இல்ல லாசரு இறந்ததெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பரிசுத்த வாரத்தில் ஐயா அவரை கைது பண்ணி இருக்க முடியாது. வியாழக்கிழமை மாத்திரம் ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போயிருந்தா கிராமப்புறத்து மக்கள் கைது பண்ண வந்தவங்களை அடிச்சே விரட்டி இருப்பாங்க. என்னடா கிராமப்புறத்து மக்கள் இயேசுவை என்ன செய்தாங்க? ரொம்ப ரொம்ப நேசித்தாங்க. இந்த பட்டணத்துக்காரங்க தான் நேசிக்க மாட்டேன்ட்டாங்க, அடிச்சே விரட்டி இருப்பான். எங்க ஆண்டவரை கைது பண்ண வாடா வர்றீங்க, ஓடுங்கடா அப்படின்னு அடிச்சு விரட்டி இருப்பான் கிராமப்புறத்து மக்கள். கிராமப்புறத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு கிராமப்புறத்தான் தான். ஆனால் வேண்டுமென்றே ஆண்டவர் வியாழக்கிழமை மாலை பெத்தானியாவுக்கு போகல, துணிஞ்சு இங்கே இருக்கிறார். அதுக்கு அடுத்து நான் பேச மாட்டேன், என்னட்டா நீங்க பேசணும். வெள்ளிக்கிழமை ஏன் ஆண்டவர் இறக்க வேண்டும்? உங்க போதத்தை கேளுங்க. ஆமா, அவர் நினைக்கிறாரு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுற, நாளைக்கு இது பூரா என்னை வந்து மொய்க்க போகுதுங்க. ஆமா, நாளை காலையில் கேளுங்க அவற்றை. ஏன் ஆண்டவர் வியாழக்கிழமை சாயங்காலம் பெத்தானியாவுக்கு போகல, வெள்ளிக்கிழமை ஏன் அடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு போதவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நீங்களே கேளுங்க. அப்போ நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு இந்த துன்பம் மனமு வந்து ஏற்றுக்கொண்ட துன்பம், சொல்லுங்க. ஆனா அதனுடைய ஆப்போசிட் என்ன? திணிக்கப்பட்ட துன்பம். எங்கேயாவது ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாச்சும் ஒரு வசனம் எங்க பார்க்கலாம்? நீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க தானே. இயேசுநாதர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அழகுயா அம்மா, அழகு, நல்ல பிள்ளைங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இப்படி சொல்லலாமா மகளே? சொல்லலாமா? அவர் சொன்னதுனால சொல்லலான்ற. ஆனா அவர் விரும்பித்தானே வந்தாரு, அப்புறம் எப்படி சொல்லலாம்னு எப்படி சொல்றது? 33 வயசு வாலிபன், வேர்வையெல்லாம் கொட்டுது, துக்கமாக இருக்கிறார். என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கேற்ற துக்கம் கொண்டிருக்கிறது.
ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம். இவ்வளவு சீக்கிரம் நான் சாகணுமா? நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா இதாயிரும். இவ்வளவு சீக்கிரம் நான் சாகணுமா? இப்பதான் இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய சீடர்கள் எத்தனை பேரு? 12 பேர் இருக்கான். அவனும் இருக்கான், அந்த திருடனும் இருக்கான். அந்த திருடன் பேர் என்ன? அவன் காலையும் கழுவுனாரே நம்ம ஆண்டவர். இல்ல, எப்படி நல்லவர் தெரியுமா? அவன் காலையும் கழுவுறாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அவங்க என்ன பண்றாங்கன்னா சண்டை போட்டு கிடக்காங்க. யார் முன்னாடி உட்கார்றது, யார் பின்னாடி உட்கார்றதுன்னு சொல்லு. தங்களில் எவன் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்படி சண்டை போட்டு கிடக்குறாங்க. இவங்கள்ட்ட இந்த ஊழியத்தை விட்டுட்டு போனா உருப்படுமா? உருப்படுமா? உருப்படாது. அப்படின்னு ஒரு பெரிய பாரம். இவ்வளவு சீக்கிரம் நாம இறக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறாரோ என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதுக்கு அடுத்த வார்த்தை நல்ல வார்த்தை தான். இருந்தாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு வருத்தமா இருக்கு ஆண்டவரே. இப்படி சொல்லலாமாமா? சொல்லக்கூடாது. அப்புறம் கடைசியா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிடறேன். இந்த சிலுவையில் சொன்ன எத்தனாவது வசனம்? 4வது வசனம் சொல்லுங்க. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லு. சொல்லக்கூடாது. இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மீது திணிக்கப்பட்டது போலவே அவர் யோசிக்கிறார். சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். சரி, இதை முடிக்க போறேன். நண்பர்களே, நான் ஊழியத்திலே வந்ததுக்காக பல பல வேதனைகளை மனமோந்து ஏற்றுக்கொண்டேன். அவமானங்களை மனமோந்து ஏற்றுக்கொண்டேன். நிந்தைகளை மனமோந்து ஏற்றுக்கொண்டேன். ஏச்சுக்களை, பேச்சுக்களை, அவமானப்படுத்தல்களை இன்று வரையிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனாலே எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் நான் மனமு வந்துதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதற்கு நாம் எதிர்த்து பேசினால், இதை எதிர்த்து நின்றால் ஊழியம் கெட்டு போகும். ஆகையினாலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மனமு வந்து ஏற்றுக்கொண்ட துன்பங்கள். அது மாதிரி ஐயா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. மனமு வந்து ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் திணிக்கப்படலாமா? திணிக்கப்படலாமா? சொல்லுங்க ஐயா. கூடாது. திணிக்கப்படக்கூடாது. யார் மேலையும் தயவு செய்து சிலுவையை என்ன செய்யாதீர்கள்? திணிக்காதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை திணிக்கப்பட்டவர்களாக வாழுகிறார்கள். நிறைய ஊழியர்கள் மேலே சிலுவையை நாம் என்ன செய்கிறோம்? திணிக்கிறோம். நிறைய ஏழைகள் மேலே சிலுவையை நாம் திணிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே சிலுவையை நாம் திணிக்கிறோம். பெண்கள் மேலே சிலுவையை நாம் திணிக்கிறோம். சில ஆண்கள் மேலே சிலுவை திணிக்கப்படுகிறது. குறிப்பாக அப்பாக்கள் மேலே சிலுவை திணிக்கப்படுகிறது. நீங்கள் அப்பாவாக இருக்கிறபடினாலே உங்கள் மீது சிலுவை எவ்வளவு திணிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். அம்மாவாக இருக்கிறபடினாலே திணிக்கப்படுகிற சிலுவை இருக்கு. அதில் நான் தப்பா சொல்லலை. ஆனா இங்க இருக்கிற அப்பாக்கள் எவ்வளவு சிலுவையை இல்லையா திணிக்கப்பட்ட சிலுவையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சிரிக்க முடியாது, ஓப்பனாக பேச முடியாது. ஒன்று ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு சொல்லுங்க, எதெல்லாம் திணிக்கப்பட்ட சிலுவைன்னு சொல்லிட்டு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாமா? கொத்தடிமைகள். கொத்தடிமைகள் சொல்லுங்க. கொத்தடிமைகள் என்ன? பாண்டட் லேபரர்ஸ். அவர்கள் எல்லாம் வேணும்னு அங்க இருக்காங்களாமா? இல்ல. திணிக்கப்பட்ட சிலுவை. கொத்தடிமைகள். சிறுபிள்ளை தொழில், அது பேர் என்ன தமிழ்? சைல்டு லேபர். கூலிக்காக சிறு பிள்ளைகள். எங்கெல்லாம் நம்ம அரிசி ஆலைகளிலே, சென்னையில அரிசி ஆலைகளிலே சின்ன பிள்ளைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே சின்ன பிள்ளைகள், பட்டாசு தொழிற்சாலைகளிலே சின்ன பிள்ளைகள் செத்து போகிறார்கள்.
பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சின்ன பிள்ளைகளை பட்டாசு தொழிற்சாலையில விட்டு நீங்கள் காசு சம்பாதிக்கிறீர்களே, அது திணிக்கப்பட்ட சிலுவையா, மனமு வந்த சிலுவையா? திணிக்கப்பட்ட சிலுவை. வேற என்ன திணிக்கப்பட்ட சிலுவை இருக்கு சொல்லுங்க அம்மா? ஓட்டல்களிலே, நன்றி மகளே, நன்றி. ஐயோ, மதுரையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளா, மதுரையில சின்ன பசங்க, அந்த இதுல மத்திய பிரதேசத்துல இருந்து வந்த பயலுக, ஊபியில இருந்து வந்த பயலுக, 12 வயசு பையங்கள, ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். 14 வயசுக்கு கீழே பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, வேலைக்கு வைக்க கூடாது. அங்கிருந்து கூட்டிட்டு வந்து ஹோட்டல்கள்ல வெளியே வைக்காம உள்ள வச்சு அவ்வளவு வேலையும் செய்ய வைக்கிறான். திணிக்கப்பட்ட சிலுவையா, மனமு வந்த சிலுவையா? திணிக்கப்பட்ட சிலுவை. வேற வேற திணிக்கப்பட்ட சிலுவை அம்மா, ஸ்டெப் மதர்னால வருகிற வேதனைகளும் திணிக்கப்பட்ட சிலுவைகள் தான் அம்மா. கலாச்சாரம் என்ற பெயரிலே நம் மீது சிலுவை திணிக்கப்படுகிறது. நன்றி மகளை, யாரா சொன்னது? யாரா சொன்னது? நன்றி அம்மா. சாதி என்பது, சாதி ஏற்றத்தாழ்வு என்பது திணிக்கப்பட்ட சிலுவையா, மனமு வந்த சிலுவையா? சொல்லுங்க. மனமு வந்து திணிக்கப்பட்ட சிலுவை. சிலர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நாம் என்ன பண்ணிட்டோம், ஒடுக்கி வைத்து விட்டோம். அதுக்கு அவா சொல்ற கதை பெரிய கதை. மண்டையில இருந்து வந்தவங்கெல்லாம் பெரிய ஆளுகளாம், தோல்ல இருந்து வந்தவங்கெல்லாம் அதை விட தாழ்த்தப்பட்டவங்களாம், அப்புறம் வயிற்றுல இருந்து வந்தாங்களாம் கொஞ்சம் பேர், அவங்க அதை விட தாழ்ந்தவங்களாம், அப்புறம் நிறைய பேர் எங்க இருந்து வந்தாங்களாம் சொல்லுங்க, காலில் இருந்து வந்தாங்களாம். இந்த நாளையும் சேராம வேற எங்கிருந்தோ வந்தவங்களாம், அவங்க தான் தாழ்த்தப்பட்டவங்களா. இது திணிக்கப்பட்ட சிலுவையா, மனமு வந்த சிலுவையா? திணிக்கப்பட்ட சிலுவை. மத்திய அரசு நம்ம மேல இந்திய திணிக்குது. நாங்க தமிழ்ல படிக்கிறோம், இங்கிலீஷ் எங்களுக்கு போதும்னு நம்ம சொல்றோம். இருமொழி கொள்கையை நம்ம வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனா அந்த மத்திய அரசு என்ன செய்யுது, எதை கொண்டாந்து திணிக்குது சொல்லுங்க? இந்திய கொண்டாந்து திணிக்குது. நீ இந்தி படிச்சா தான் உனக்கு என்னதான் கொடுப்பேன். இது அந்த மத்திய அரசினுடைய அதுக்கு பேர் என்னையா, நிதியவே நான் 2020 எத்தனை லட்சம் கோடி, எத்தனையோ லட்சம் கோடிய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய மகன், அவர் பேர் என்ன, மு.க. ஸ்டாலின், அழுகையா அழுகிறாரு. எங்க பிள்ளைகளுக்கு பத்தல, எங்க பிள்ளைகளுக்கு சோறு போடணும், எங்களுக்கு காசு கொடுங்க. நாங்க சொல்ற மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு என்ன உண்டு சொல்லுங்க, நிதி உண்டு, இல்லாட்டி கொடுக்க மாட்டோம் சொல்றாங்க இல்ல பிள்ளைகளா, சொன்னாங்க இல்ல. அதுக்கு பேர் என்ன, திணிக்கப்பட்ட சிலுவை தானே, திணிக்கப்பட்ட சிலுவை தானே. முடிச்சிருவோமா? ஆகையினாலே யார் மீதும் சிலுவையை என்ன செய்யாதீர்கள் சொல்லுங்க, திணிக்காதீர்கள். சின்ன பிள்ளைகளுக்கு இது விளங்கலைன்னா பரவாயில்ல, பெரியவங்களுக்கு விளங்குதா? யார் மீதும் எக்காரணம் கொண்டும் சிலுவை என்ன செய்யாதீர்கள், திணிக்காதீர்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். போலமா? துப்புரவு தொழிலாளர்களை குறித்து வச்சிருக்கேன். துப்புரவு தொழிலாளர்கள், ஆமா, திணிக்கப்பட்ட சிலுவைகள். மனிதனுடைய மலத்தை மனிதனே கையால் அள்ளுகிற ஒரு கேவலத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சு, நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு போங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, இன்னும் மக்கள் ஒரு பெரிய சட்டியை இங்கே வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, கையால் அள்ளி இதில் போடுறாங்க. இன்னும் போடுறாங்கடா உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் இன்னும் போடுறாங்கடா. அது என்ன சிலுவை? திணிக்கப்பட்ட சிலுவை. இன்னொன்னு சொல்லவா, இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு தமிழ் என்ன? கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் தமிழ் என்ன? பாலியல் தொழிலாளர்கள். ரொம்ப நல்ல வார்த்தைடா, ரொம்ப நல்ல வார்த்தை. இந்த விபசாரிகள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பாலியல் தொழிலாளர்கள் அவங்க வந்து அந்த தொழிலை ரொம்ப மனமும் செய்யறாங்களோ சொல்லு, இல்ல, சத்தியமா இல்ல. திணிக்கப்பட்ட சிலுவை. அவர்களை பிடித்து கொண்டு போய் உள்ளே தள்ளி இருக்கிறார்கள். ஆகினாலே இந்த நாட்டிலே திணிக்கப்பட்ட சிலுவைகளை கட்டாயம் நாம் என்ன செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அந்த கருத்தை முடித்துக் கொள்கிறேன். எத்தனாவது பாயிண்ட் முடிச்சிட்டோம்? சொல்லுங்க.
8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட் ஓடிடுமா? டைம் என்ன ஆகுது? 8 ஆயிடுச்சு. இயேசுவே ரட்சியம். பரவாயில்லையா? பரவாயில்லையா? தாங்குவீங்களா? தாங்குவீங்களா? ஆமாம், 8:30க்கு முடிச்சிருவோமா? 8:15 8:30க்கு முடிச்சிருவோம். சரியா? ரைட். 9, 10 மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ரைட், 9, 10 மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ரைட். என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? எத்தனாவது பாயிண்ட் போகிறோம்? 9வது பாயிண்ட். இப்படி எழுதியிருக்கிறேன், கவனிங்க. சிலுவை ஒரு நாள் துன்பம், சிலுவை ஒவ்வொரு நாளும் துன்பம். ஒரு நாள் சிலுவை, ஒவ்வொரு நாளும் சிலுவை. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாயிண்ட். ஐயா ஏற்கனவே உங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஞானவர் ஐயா வந்தா கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாரு, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் சிலுவை, ஒவ்வொரு நாளும் சிலுவை. எழுதிட்டீங்களா? இங்கிலீஷ்ல cross is one day suffering but cross every day suffering. ஒரு கதை சொல்லிடுவா? ஒரு கதை சொல்லவா? என்னை பற்றியே ஒரு கதை சொல்கிறேன். என்னை பற்றியே ஒரு கதை சொல்லிடுறேன். நான் ஒரு ஊருக்கு இப்படி தான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஒரு ஊருக்கு இந்த கிராமப்புறத்தில் போகும்போது என்னைய டாக்டர் ஞானவரம் வந்திருக்கிறாரு. டாக்டர் ஞானவரம் என்னது இப்போ அரசரடியில் இருந்து வந்திருக்கிறாரு. டாக்டர் ஞானவரம் நல்லா பாட்டு பாடுவார். டாக்டர் ஞானவரம் வேற என்ன சொல்லுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அந்த போதகர் ஐயா. ஒரு 10 தரம் சொல்லி போட்டார், டாக்டர் ஞானவரம், டாக்டர் ஞானவரம், டாக்டர் ஞானவரம்னு ஒரு 10 தரம் சொல்லி போட்டார். நான் சர்வீஸில் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு அம்மா வயிற்றை பிடிச்சிக்கிட்டு பையன் என்கிட்ட வந்தாங்க. இப்படி மெதுவாக நடந்து வந்தாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? தோத்திரம் ஐயா, கையை கூட இருக்க முடியாமல் ஒத்த கையில் தோத்திரம் ஐயான்னுச்சு. தோத்திரம்மா அப்படின்னு. ஐயா ஒரு வாரமாக வயிறு வலிக்குதுங்கன்னுச்சு. ஒரு வாரமாக வயிறு வலிக்குதுங்கன்னுச்சு. கதை கந்தலாகி போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேம்மா அப்படின்னு. உங்களுக்காக நம்ம தானே செய்ய முடியும். உங்களுக்காக ஐயா எனக்காக ஒரு மாத்திரை கொடுங்க ஐயா அப்படின்னுச்சு அந்தம்மா. எனக்காக ஒரு மாத்திரை கொடுங்க ஐயான்னுச்சு. நான் சொன்னேன், நான் அந்த டாக்டர் இல்லைம்மா அப்படின்னு. உடனே அந்தம்மா, அப்போ நீங்கள் மாட்டு டாக்டர் ஐயான்றுச்சு. என்ன டாக்டர்? அந்த அம்மாவுக்கு 2 டாக்டர் தான் தெரியும். ஒன்று மனுஷ டாக்டர், இன்னொன்று மாட்டு டாக்டர். அநியாய கொடுமையாக போச்சு. அதனால நான் அந்த ஊர்களுக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது டாக்டர் ஞானவரம்னு சொன்னாலே பயமாக இருக்கும் எனக்கு. ஐயா முனைவர் ஞானவரம்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், தேங்க்யூ. போலமா போலமா? எத்தனாவது பாயிண்ட்டு? 9வது. ஒரு நாள் சிலுவை, ஒவ்வொரு நாளும் சிலுவை. அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, ஒரு பாட்டு பாட போறோம். ஒரு நாள் சிலுவை, ஒவ்வொரு நாளும் சிலுவை. மத்தியமாவதின்னு ஒரு ராகம், மத்தியமாவதி அப்படின்னு ஒரு ராகம். ஐயா ஒரு சி மைனர்யா. ஒரு நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு நாளும் அடிபடுகின்றார், தினமும் சிலுவை சுமக்கின்றார், தெரிந்தே அதனை உணர்ந்திடுவோம். ஒரு நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு நாளும் அடிபடுகின்றார், தினமும் சிலுவை சுமக்கின்றார், தெரிந்தே அதனை உணர்ந்திடுவோம். ஒரு நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டோர் ஒவ்வொரு வருடம் இணைகின்றார், தொடர்ந்திடுவோம் அந்த திருப்பணியை, துணையாக ஆண்டவர் இருந்திடுவார். ஒரு நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு நாளும் அடிபடுகின்றார், தினமும் சிலுவை சுமக்கின்றார், தெரிந்தே அதனை உணர்ந்திடுவோம். இயேசுநாதர் எத்தனை நாள் சிலுவையில் அடிக்கப்பட்டார் சொல்லுங்க?
2 முறையா? ஒரே நாள். ரொம்ப தேங்க்ஸ் மானே, நீ தான் குட்டி பையன், நல்ல பையன். ஒரு நாள் தானங்க அடிக்கப்பட்டார். என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்லையா? நிசான் மாசம் 15ஆம் தேதி, 27வது வருஷம், கிபி 27, நிசான் மாசம் 15ஆம் தேதி. ஒரு நாள் தான் சிலுவையில் அடிச்சாங்க அவரை. காலையில் 6 மணிக்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்துட்டான் இல்லையா? தீர்ப்பு தான் கொடுத்தான், நீதி கொடுக்கல. நல்லா கவனிங்க, அதுக்கு பேர் என்ன? தீர்ப்பு. நம்முடைய மகளை, நீ ஜுடிஷியல்ல இருக்கிற, பல தீர்ப்புகள் நீதி உள்ள தீர்ப்புகள் இல்லை மகளை, புரியுதா? நீதி உள்ள தீர்ப்புகள் வரணும்னு நீ போராடணும் மகளை. நீதி உள்ள தீர்ப்பு வேற, தீர்ப்பு வேற. ஆமா, அவன் தீர்ப்பு கொடுத்துட்டான். யாரு? பிலாத்து. 6 மணியிலிருந்து 9 மணி வரை சிலுவையை தூக்கிக்கிட்டு பாரத்தோட நடக்கிறாரு. கீழே விழுகிறாரு, அடிக்கிறாங்க. தெரியுமா உனக்கு? கீழே விழுந்தாருல்ல, சிலுவையை தூக்க முடியாம கீழே விழுந்தார். எந்த ரான அடிக்கிறான். கடைசியா எத்தனை மணிக்கு சிலுவையில் அடிச்சு கீழே இறக்குனாங்க? 9 மணிக்கு இல்லையா? 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரை சிலுவையில் இருந்தாரு. முதல்ல 3 வசனம் சொன்னாரு. 9 மணிலிருந்து 12 மணி வரை 3 வசனம். 12 மணிக்கு என்ன வந்துருச்சு? இருட்டு வந்துருச்சு. 3 மணிக்கு இருட்டு போயிருச்சு. மிச்ச 4 வசனம் சொன்னாரு. 3:30 மணிக்கு உயிரை விட்டுட்டாரு. அப்ப எவ்வளவு நேரம்? மொத்தமே 9 to 3 6 மணி நேரம் தான். 6 மணி நேரம் தான் சிலுவையில் இருந்தார். சிலுவை 6 மணி நேரம் தான். ஆனா என் அன்புக்குரியவர்களே, விசுவாசிகளே, வசனம் இன்னொரு விதமாய் சொல்லுகிறது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன் இந்த விஷயத்தை, ரொம்ப நேரம் இழுக்க மாட்டேன். ஒரு நாள் சிலுவையில் தான் அவர் அடிக்கப்பட்டார், ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அப்படி ஒரு வசனம் இருக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்கு. யார் வாசிப்பா? இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். ஒரு வசனம் இருக்கு. யார் எடுப்பா? யார் எடுப்பா? நான் வசனத்தை சொல்றதா? வசனத்தை சொல்லவா? நீங்க எடுத்துறீங்களா? அப்பொழுது பவுல் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ சிலுவையில் அடிக்கிற இயேசு நானே. அதற்கு பவுல், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த துன்பப்படுத்துகிறேன்னா சிலுவையில் அடிக்கிறன்னு அர்த்தம். நீ என்னை தாண்டா சிலுவையில் அடிக்கிற. யார சிலுவையில் அடிக்கல? விசுவாசிகளை சிலுவையில் அடிக்கல, என்னை சிலுவையில் அடிக்கிற. தினந்தோறும் நீ சிலுவையிலே என்னை அறைந்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இருக்கு? புரியுதா குட்டிமா? உனக்கு புரியுதா? புரியுதா? இன்னொரு வசனம் சொல்லிடுவா. போதரையா உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். நல்ல வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம், நல்லா மெதுவா வாசிங்க. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. இது ரொம்ப குரூசியலான வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆக்சுவலி போதரையா உங்களுக்கு தெரியும், நீங்க கிரீக் படிச்சவங்க. நான் ஒரு கிரேக்க வாத்தியாரு. என்ன வாத்தியாரு? கிரேக்க வாத்தியாரு. இங்கிலீஷ் வாத்தியார் இல்லை, தமிழ் வாத்தியார் இல்லை. என்ன வாத்தியாரு? கிரேக்க வாத்தியாரு. கிரேக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டன்னு இருக்குல்ல உங்க பைபிள்ல. என்னுடைய பைபிள்ல எப்படி இருக்கு தெரியுமா? அங்க பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற. சொல்லுங்க, அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஆட்டுக்குட்டி. இது எப்படி புரிஞ்சுக்கிறது போறியா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. யார் இங்கிலீஷ் ப்ரொஃபசர்? இங்கிலீஷ் டீச்சர் யாரு? இங்கிலீஷ் டீச்சர், இங்கிலீஷ் படிக்கிறவங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க ஒருத்தருமே இல்லையா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னா அது என்ன டென்ஸ்? அது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வெரி குட். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கிராஸ் இஸ் நாட் ஓன்லி எ பாஸ்ட் டென்ஸ் மகளே, இட் இஸ் எ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாயிண்ட் விளங்குதா? பாயிண்ட் விளங்குதா? இட்ஸ் எ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
It is not true that Jesus was crucified on the cross on a single day. He has been crucified on the cross from the beginning of the world till now. இது எப்படிடா புரிஞ்சுக்கிறது? இது எப்படிடா புரிஞ்சுக்கிறது? இயேசுவை யூதர்கள் ஒரு நாள் மட்டும் சிலுவையில் அடிக்கவில்லையாம். உலக தோற்றத்து முதலே அவர் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாராம். இன்னைக்கும் சொல்லுங்க அடிபடுகிறார். சொல்லுங்க எப்படி சொல்லலாம்? அதையும் அந்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேயும் ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்து ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பிட்டு பாருங்க. அம்மா அம்மா, யாரையெல்லாம் நீ அநியாயமாக அடிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ யாரைத்தான் அடிக்கிறாய்? சொல்லுங்க, இயேசுவைத்தான் அடிக்கிறாய். இது எப்படி இருக்கு? நீ அநியாயமா அவனை கன்னத்துல அடிச்சியன்னா நீ யாரை அடிக்கிறேன்னு அர்த்தம்? இயேசுவை தான் அடிக்கிறேன்னு அர்த்தம். இது எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் நல்லவர் இல்லை? ஆமாண்ணா, ஆமாவா இல்லையா? ஆமா தானே. அநியாயமாய் யாரையும் நீ அடித்தால், அநீதியாய் யாரையாவது நீ அடித்தால், யாரையாவது கொன்றால் நீ இயேசுவை கொல்லுகிறாய் என்று அர்த்தமாம். ஆக அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்து அடிபடுகிற ஆண்டவர். இது எப்படி இருக்கு? நான் அடி வாங்கும் போது என்னோடு சேர்ந்து அடி வாங்குகிற ஆண்டவர். நல்ல ஆண்டவர் இல்ல? நல்ல ஆண்டவர் தானே. என் அன்புக்குரியவர்களே, அப்படியானால் இன்று அநியாயமாய் யாரெல்லாம் அடி வாங்குகிறார்களோ, அவர் பேர் என்ன? சாத்தான் குளத்திலே ஐயா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட்டை கூட ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அரசியல் இதனால, அரசியல் தலையீடுகளினாலே. தெரியுமா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்? ஃபெனிக்ஸ். ஆமா, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தெரியுமா தெரியாதா? சாத்தான் குளத்துல ஒரு பாவமும் செய்யாதவர்கள் கடையை திறந்து வச்சான்ற ஒரே காரணத்துக்காக இல்ல, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சே கொண்டு போட்டாங்கம்மா. யாருங்க இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறா? யாரு? இல்ல. ஆமா, நல்ல வேலை இல்லை. ஆமா, போலீஸ்காரங்கள நல்லவங்க இருக்காங்க, நல்ல போலீஸ்காரங்க. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. எல்லா போலீஸ்காரங்கிட்ட போல. ஆனா போலீஸுக்குன்னு ஒரு பொது புத்தி இருக்கு. போலீஸுக்குன்னு ஒரு பொது புத்தி வச்சிருக்காங்க. அடிச்சேதான் நம்ம அவங்கள இது பண்ணணும். அதே மாதிரி நம்ம திருப்போணத்துல அந்த தம்பி பேர் என்ன? திருப்போணம் தம்பி. ஒரு பொண்ணு என் நகையை காணாமன்னு இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்ப அவ பொய் சொல்லிட்டா. ஆமா, அவளை விட்டுட்டாங்க. அந்த பையன் பேர் என்ன? அஜித் குமார். தேங்க்யூ மகளே, நல்ல பிள்ளைடா நீ. அஜித் குமார். அடிச்சே கொண்டு போட்டாங்க. இப்ப அண்மையில சிவகங்கையில ஒரு பையன் இல்லையா, விரட்டி ஓடுனாங்க, காலை முறிச்சு அவனை கொன்னே போட்டாங்க. நீ யாரையாவது அநியாயமாய் அடித்ததுண்டானால் யாரை அடிக்கிறாய் என்று பொருளாம்? இயேசுவை அடிக்கிறாய் என்று பொருளாம். அப்படியானால் என் அன்பு விசுவாசிகளே, வரலாற்றிலே நிறைய பேர் அப்படி அடி வாங்கி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு சொல்லுங்க. கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அநியாயமாய் கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க. ஒண்ணு ஸ்தேவான். ரொம்ப நன்றி மகளே, அங்கிருந்து நம்ம தொடங்குவோம். ஸ்தேவான். அப்புறம் எல்லா ஆண்டவருடைய அடியார்களும் சீடர்கள் எல்லாரும். நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் பேர் என்ன? நம்ம ஊருக்கு வந்தவர் பேர் என்ன? தோமா. சொல்லு, தோமா. அவர் என்ன பண்ணி போட்டோம்? நம்ம கத்திய வச்சு குத்தியே கொண்டு போட்டோம் இல்லையா? அப்புறம் வேற யாரு? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் போதகரையா எனக்கு உடனே ஞாபகத்தில் வருது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு உடனே ஞாபகத்தில் வருது. இன்னைக்கு ஒருவருடைய நினைவு நாள்யா. யார் சொல்லுவா? 35 வயதிலே ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1968 வருஷம். ஆஹா, யாரு? 35 வயதிலே ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1968 வருஷம். நீ காலையில எந்திரிச்சு டைரியை பார்த்த உடனே எனக்கு உங்களுக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. யாரு? இன்னும் கொஞ்சம் சொல்லவா? நீ கண்டுபிடிங்க, குழுவு சொல்றேன். அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஆபிரகாம் லிங்கன் இல்ல, அவரும் நல்லவர் தான். கென்னடி இல்ல, அவரும் நல்லவர் தான். அவர் சொன்னாரு,
ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொன்னார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், ரொம்ப நன்றி மகனே. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய நினைவு நாள் இன்னைக்கு தான். நீங்க போய் பாருங்க, நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. இப்போ பண்ணாதீங்க, சொன்ன உடனே கூகுள் ஓடிடுவீங்க, நீங்க போகக்கூடாது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவருடைய நினைவு நாள் இல்லையா? ஆகினாலே அப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களெல்லாம் சுடப்படும் போது யார் சுடப்பட்டதாக அர்த்தம்? இயேசு சுடப்பட்டதாக அர்த்தம். நம்ம ஊருக்கு ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருந்து மிஷனரி வந்தாரு. அவர் பேர் என்ன? கிரஹாம் ஸ்டைன்ஸ். அநியாயக்காரங்க. அவர் என்ன பண்ணாரு மகனே? சொல்லு மகனே, அவர் என்ன பண்ணாரு? ஒரிசாவில் அந்த தொழுநோயாளிகள் மத்தியில, குஷ்ரோகிகள் மத்தியில வேலை செய்தாரு. அவங்க புண்ணை தொட்டு சுகப்படுத்தினாரு. பரிதாபமான பயலுக ஆர்எஸ்எஸ் காரங்க தான். நான் துணிச்சலோட சொல்றேன். பஜ்ரங்தல் என்ற உலகமே தெரிஞ்ச உண்மை, பஜ்ரங்தல் என்ற அவரை என்ன பண்ணாங்க? உள்ளுக்குள்ள ஜீப்புக்குள்ள தள்ளிவிட்டு பெட்ரோலை ஊத்தி கொன்னே போட்டாங்க. 2 பசங்க. அவங்க பசங்க பேர் என்ன? பிலிப்பு, திமோத்தி. 2 பேரு பசங்களா, நீங்களா தப்பிச்சுக்கிறீங்கடா, ஓடுங்கடான்னு தூக்கி வெளியே வீசினாரு. டே போடுறா, அவனை உள்ள தூக்கி போட்டு கொன்னே போட்டாங்க பிள்ளைகளை இல்லையா? நீ யாரை கொல்லுகிறாய்? இயேசுவை கொல்லுகிறாய். ஜாக்கிரதை. இன்னும் மிஷனரிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய சர்ச் மெம்பர் அம்மா மகள் வந்திருக்காங்களா? பிளாரன்ஸ் இன்னைக்கு வரல. ஆமா, அவங்களுடைய கணவர், நம்ம சர்ச் மெம்பருடைய கணவர் அநியாயமாய் கொலை செய்யப்பட்டு விட்டார். தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? யாரை கொண்டிருக்கிறாய்? இயேசுவை கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் துன்பமா? உலக தோற்ற முதல் துன்பமா? உலக தோற்ற முதலே நீ துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் சாத்தானே, இல்லையா? ஜாக்கிரதையோடு இருப்போம். அப்படி மரிக்கிறவர்கள் எல்லாரும் அவர்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோம் என்று அன்பாக நான் வேண்டிக் கொண்டு நான் முடிக்க போறேன். சாரி, ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். கடைசி பாயிண்ட் போயிருவோமா? வாங்க. அப்போ எத்தனை பாயிண்ட் முடிச்சிட்டோம்? 9 முடிச்சிட்டோம். 9ஐயும் திரும்ப சொல்லுவோமா, அல்லது 10 முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவோம்? சரியா? 10 முடிச்சுட்டு எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க. கடைசி பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப நன்றி. சிலுவை தோல்வியின் அடையாளம், அதுவே நீங்களே சொல்லிருங்க வெற்றியின் அடையாளம். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை தோல்வி. 8:30 நான் முடிச்சிருவேன். சிலுவை தோல்வியின் அடையாளம், அதுவே வெற்றியின் அடையாளம். இங்கிலீஷ்ல cross is a symbol of defeat, at the same time it is the symbol of victory. சொல்லுங்க. victory என்ன? வெற்றி. பாட்டு எழுதி இருக்கிறான், நான் பார்க்கவா? ஆமா, ஒரு பாட்டு எழுதி இருக்கிறேனே. ஒரு கடைசி பாட்டு பாடிடுவா. கடைசி பாட்டு, ஆமா, பாகேஸ்வரி ராகம் தான். திரும்ப பாகேஸ்வரி என்ற ஒரு ராகம். இதுல என்ன வேடிக்கைன்னா, எல்லா ராகங்களுமே பொம்பளை பிள்ளைகள் பேராக தான் இருக்கு. ஆம்பளைகள் பேரில் ஒரு ராகம் கூட இல்லை. ஏன்னு கேட்டா தெரியவே இல்லை. ஆம்பளைங்க பேர்ல ஒரு ராகம். பாகேஸ்வரி, சஹானா, மத்தியமாவதி, உங்க கல்யாணி. ஒரு ஊர்ல நான் என்னுடைய வகுப்புல ஒரு நாள் நான் சொன்னேன், தம்பி எனக்கு கல்யாணியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். எந்த ஒரு கல்யாணி அண்ணன்றான், எந்த ஒரு கல்யாணி அண்ணன்றான். பரிதாபமான பயலுவ. அக்காட்ட சொல்ல மாட்டோம்னே, சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதனால கல்யாணி, பாகேஸ்வரி, சஹானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகத்துக்கு பேரு பாகேஸ்வரி. சொல்லுங்க, பாகேஸ்வரி. ரைட், போலாமா? தம்பி ஒரு சி கொடுங்க. சி. உயிர் தாரையே சுராஜல் மரித்த 3ஆம் நாளில் ஜெய கொடியோடிறைவன் எழுந்தாரே. ரெடி? உயிர் தாரையே சுராஜன் மரித்த 3ஆம் நாளில் ஜெய கொடியோடிறைவன் எழுந்தாரே. உயிர் தாரையே சுராஜன் மரித்த 3ஆம் நாளில் ஜெய கொடியோடிறைவன் எழுந்தாரே.
இதனை திருமறை நிறைவேற எழுந்தாரே இறைவன் உயிர்த்தாரே சுராஜன் மரித்த 3ஆம் நாளில் ஜெயங்கொடியோடிறைவன் எழுந்தானே. ஆமா, அழகு அழகு. ஆமாமா ஆமாமா. கல்லறை பிளந்தது, காவலர் நடுங்கினர், கட்டுகள் அருந்தோட உயிர் தெழுந்தார். கல்லறை பிளந்தது, காவலர் நடுங்கினர், கட்டுகள் அருந்தோட உயிர் தெழுந்தார். வல்லவராம் இறைவன் வல்லவராம் இறைவன் வாழ்கின்றாரே என்றும். வல்லவராம் இறைவன் வாழ்கின்றாரே என்றும் வணங்கி மகிழ்வுடனே வாழ்த்திடுவோம். ஒன்றாய் உயிர்த்தாரே சுராஜன் மரித்த 3ஆம் நாளில் ஜெயங்கொடியோடிறைவன் எழுந்தானே. சிலுவை தோல்வியின் அடையாளம் போல காணப்படும், ஆனால் அதுவே வெற்றியின் அடையாளம். யாரெல்லாம் அதை தோல்வியாக நினைத்தார்கள்? கடகடன் சொல்லுங்க. பரிசேயர் பார்வையிலே அது தோல்வி, அப்புறம் சதுசேயர் பார்வையிலே அது தோல்வி, வேதபாரகர் பார்வையிலே அது தோல்வி, பிலாத்துவின் பார்வையிலே அது தோல்வி, பிரதான ஆசாரியனுடைய பார்வையிலே அது தோல்வி, ஏரோதுவின் பார்வையிலே அது தோல்வி, இயேசுவுக்கு எதிரிகளாய் இருந்தவர்களுடைய பார்வையிலே அது தோல்வி. முடிச்சிட்டோம்ல, என்ன செய்துட்டோம்? முடிச்சிட்டோம்ல. துள்ளுனான்ல, ஷார்ட் எடுத்துக்கிட்டு சாத்துனான்ல, நம்ம வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்தில் ஏத்துனான்ல. அதனால என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். தோல்வி, சிலுவை தோல்வி, எதிரிகளுக்கு அது தோல்வி. இல்லை என்ன வேடிக்கைன்னா, போதையா ஒரு வசனம் அண்மையில் நான் வாசித்தையா, எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. சீடர்களின் பார்வையிலே அது தோல்வி. ஒரு வசனம் வாசிங்க, எங்க இருக்கு? சீடர்களே சிலுவையை தோல்வி என்று தான் நினைத்தார்கள். வசனம் இருக்கு. நான் யாரு? எம்மாவூர். யார் சொன்னது? அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. இங்க பாருங்க, என் சகோதரி நிறைய விஷயங்களை படிச்சு வச்சிருக்கீங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? அண்ணாள். ரொம்ப நன்றி அண்ணாள் காமாட்சி அம்மா. எம்மாவூர் சீடர்களுக்கு அது தோல்வியாக தெரிந்தது. அந்த வசனம் உங்களுக்கு புரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இயேசுநாதர் வேற ஒரு உருவம் போல அவங்க அது வழிபோக்கர் நினைச்சு பேசிட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? வசனத்தை எடுங்க. அம்மா ரொம்ப நன்றி ஐயா, அவரே இஸ்ரவேலை மீட்கும் மீட்பர் என்று நாங்கெல்லாம் நம்பி இருந்தோம். இப்படி நாசமா போச்சு. இவைகள் சம்பவிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. அதிகாரிகளும் இது சமய அதிகாரிகளுமா சேர்ந்து இயேசுநாதரை என்ன செய்து போட்டாங்க? கொன்னு போட்டாங்க. அப்படி வசனம் இருக்கியா? போதறியா? இல்ல. அப்படி அப்போ சீடர்கள் பார்வையில் சிலுவை என்னது? தோல்வி. இப்படி அநியாயமா போச்சு, நாங்க நம்பி இருந்தோம். அப்படின்னா எங்க நம்பிக்கை என்ன ஆகி போச்சு? வீணா போச்சு. என் அன்பு விசுவாசிகளே, இதெல்லாம் தோல்வியின் அடையாளங்கள். ஆனால் சிலுவை தோல்வி அல்ல. என்னது? வெற்றி. எங்க இருக்கு வசனம்? எங்க இருக்கு வசனம்? எங்க இருக்கு வசனம்? இப்ப சொல்ல போறேன். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வசனம் இருக்கு. யார் எடுப்பா? யார் எடுப்பா? அம்மா 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 சொல்ல போறாங்க. அம்மா எடுக்க போறாங்க. சிலுவையிலே
நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஆணியடித்து அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு பகிரங்க கோலமாக்கி, பகிரங்க கோலம். கொலோசையர், ரொம்ப நன்றி மகளே. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. கொலோசையர் 2:14-15 வாசி மகளே. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் ஆன விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பகிரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே, அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, சிலுவையை நீ தோத்து போனார் நான் நினைக்கிறேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா குட்டிமா? சொல்லுங்க, சிலுவை தோல்வியா வெற்றியா? வெற்றி. சிலுவை தோல்வியா வெற்றியா? வெற்றி. வெற்றி, வெற்றியின் அடையாளம். சிலுவையிலே வெற்றி சேர்ந்த அந்த வெற்றி நாளை காலையில் கொண்டாட போறோம். ஆமேன். நாளை காலையில் எல்லாரும் கோயிலுக்கு வரணும். நாளை காலையில் எல்லாரும் கோயிலுக்கு வரணும். ஆமா, மூடப்பட்ட கல்லறை தோல்வியின் அடையாளம், திறந்த கல்லறை வெற்றியின் அடையாளம். மூடப்பட்ட கல்லறை அவநம்பிக்கையின் அடையாளம், திறக்கப்பட்ட கல்லறை நம்பிக்கையின் அடையாளம். மூடப்பட்ட கல்லறை அநீதியின் அடையாளம், திறக்கப்பட்ட கல்லறை நீதியின் அடையாளம். ஆமாவா இல்லையா? இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்லலாம். மூடப்பட்ட கல்லறை பொய்மையின் அடையாளம், திறக்கப்பட்ட கல்லறை உண்மையின் அடையாளம். ஆகினாலே நாளை காலையில் எல்லாரும் வாங்க, கோயிலுக்கு வாங்க, சந்தோஷமா அல்லேலூயா பாடி கொண்டாடுங்க. ஏனெனில் சிலுவை எதன் அடையாளம்? வெற்றியின் அடையாளம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் 3 நாளைக்கு மேல அவரை என்ன செய்ய முடியல? வச்சிருக்க முடியாது. உண்மை 3 நாட்களுக்கு மேல் பூமிக்குள்ளே புதைத்து வைத்திருக்க முடியாது மகளே. என் அன்பான உறவுகளே, உங்களை உறவுகளே என்று அழைப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நாம் எல்லாரும் விசுவாச உறவுகள் இல்லையா? கலைஞர் கருணாநிதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடன்பிறப்பே என்று அழைப்பார். உடன்பிறப்பே என்று அழைப்பார். உடன்பிறப்பேன்னா என்ன அர்த்தம்? உடன் பிறந்தவர்களே என்ற அர்த்தம். உடன்பிறப்பே இல்லையா? என் உடன்பிறப்புகளே, காலையிலே வாருங்கள், சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஜெயித்து விட்டோம். நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல, தோற்றுக்கொண்டே இருப்பது போல காணப்படும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையுமா? உயிரடையும். ஆமா, நாளை காலையில் ஐயா எதுல பிரசங்கம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆகினாலே உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உலர்ந்த எலும்புகள் போல இருக்கின்ற என் சக விசுவாசிகளே, உங்களை உயிரோடு எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வெற்றியின் அடையாளமாக நாம் சிலுவையை கொண்டாடுவோமாக. 10 பாயிண்டை முடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, சந்தோஷமா இருக்காங்க ஐயா. முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமான்றாங்க. என்னம்மா வீட்டுக்கு போகணுமா? சரி சரி சரி, ரைட். 10 பாயிண்டையும் திரும்ப சொல்லிடுவோமா? எங்க பார்க்கலாம்? வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. 1 சொல்லுங்க. இழுத்து கொள்ளும் அடையாளம், புறம்பே தள்ளி போடும் அடையாளம். 2 பலவீனத்தின் அடையாளம், பலத்தின் அடையாளம். 3 சமாதானத்தின் அடையாளம், பிரிவினையின் அடையாளம். 4 பொறுமையின் அடையாளம், புரட்சியின் அடையாளம். 5 மன்னிப்பின் அடையாளம், தண்டனையின் அடையாளம். 6 சிறுமையின் அடையாளம், அதுவே பெருமையின் அடையாளம். 7 விடுதலை செய்யும் அடையாளம், அதுவே கட்டுப்பாட்டின் அடையாளம், என்னது என்னை அடிமை செய்யும் அடையாளம். 8 மனமுவந்த சிலுவை, திணிக்கப்பட்ட சிலுவை. 9 ஒரு நாள் சிலுவை, தினம்தோறும் சிலுவை. இப்பொழுதும் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். கடைசியாக தோல்வியின் அடையாளம் போல காணப்படும், ஆனால் அதுவே வெற்றியின் அடையாளம். ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? ஒரு ஜெபம் பண்ணுவோமா? வாங்க போதரையா, வாங்க ஒரு ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே,
நாங்கள் வேறொன்றையும் குறித்து பேசவில்லை, சிலுவையை குறித்து மட்டுமே பேசினோம். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவே இல்லை. சிலர் அற்புதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் அதிசயங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்கள் சிலுவையை பற்றி மாத்திரமே மேன்மை பாராட்டினோம். எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் மீது நீர் அன்பு செய்கிறபடினாலே உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபைக்காக உமக்கு நன்றி. நல்ல வேத அறிவுள்ள ஒரு திருச்சபை, நல்ல விசுவாச வளர்ச்சியுள்ள ஒரு திருச்சபை, அதற்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் போதகருக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, உதவி போதகருக்காக, சபை கமிட்டி அங்கத்தினர்களுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய தூய கருணை, பெருங்கருணை எங்களை காத்து வழி நடத்துவதாக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் இரக்கமுள்ள ஆண்டவரே. ஆமென், ஆமென்.